நன்றிப்பா நன்றிப்பா. ஆமேன், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இன்றைய தினத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் வருக வருக நாங்கள் வரவேற்கிறோம். ஆமேன். இன்றைய தினத்தில் நம் தேவனுடைய வார்த்தையை உற்சாகமாக கேட்க போகிறோம். ஆமேன் ஆமேன். முழு உள்ளத்தோட, முழு சிந்தையோட, முழு சரீரத்தோட கர்த்தரோட வார்த்தையை நாம் கேட்க போறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க அந்த வார்த்தையினோட தலைப்பு என்ன தெரியுங்களா? கொய்னோனியா. சொல்லுங்க, கொய்னோனியா, ஐக்கியத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. The power of fellowship. ஐக்கியத்துக்கு கிரேக்க பதம் என்னன்னா கொய்னோனியா. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அக்கா இன்னைக்கு கொய்னோனியா. கொய்னோனியாவோட வல்லமை உங்களுக்கு தெரியுமா? கொய்னோனியாவோட கொய் சொல்லுங்க, கொய் நோ நியா, கொய் நோ நியா, கொய் நோ நியா. கொய்னோனியானா என்ன? ஐக்கியம். இங்கிலீஷ்ல fellowship, ஐக்கியத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. இது ரொம்ப விசேஷமான ஒரு blessing. ஐக்கியமா, அந்த ஐக்கியத்துக்கு பின்னாடி, அந்த கொய்னோனியாக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்டை சபை அறிஞ்சிட்டா நம்ம என்றென்றைக்கும் ஆசீர்வாதமா இருப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய நேரம் நமக்கு இந்த சீக்ரெட், இது இன்னைக்கு ஒரு வார்த்தையில் இருக்கிற ஒரு சீக்ரெட், ஒரு அற்பமான காரியமா நம்ம எண்ணி இருக்கலாம். ஆனா இது கர்த்தர் பார்வையில விலையேற பெற்ற காரியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, கொய்னோனியானா என்ன? சைனீஸா இருந்துட்டு கிரீக்ல ஏதோ சொல்றீங்க. கொய்னோனியானா என்ன? இட் மீன்ஸ் பார்ட்னர்ஷிப், இட் மீன்ஸ் இன்டிமசி, இட் மீன்ஸ் ஃபெலோஷிப். அப்படின்னா என்ன? ஐக்கியம், ஒருமனம், ஒருத்தர் பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கிறது, ஷேர் பண்றது, கேர் பண்றது. அன்பு கூறுவேன் பாடணும். அப்பா அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அப்பாக்கு நம்ம அன்பு கூறுறது, அப்பா கிட்ட நம்ம உண்மையா அன்பு கூறுனா, if I have a strong relationship with God, தேவனோடு ஒரு ஐக்கியத்துல நான் இருந்தா ஜனங்களோடு ஐக்கியத்தோட என்னால் இருக்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. When I am in fellowship with God, it energizes me to have fellowship with others, and that encourages others to have fellowship with God, and that in turn empowers the church to grow to the next level. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. நான் தேவனோட ஐக்கியத்துல இருந்தா கர்த்தர் கூட, the fellowship with God, என்னோட ஐக்கியம் கர்த்தர் இடத்துல நல்லா இருந்தா என் தேவன் அதை பார்த்துக்கொள்வார்ன்ற விசுவாசத்தோட I will be energized. இந்த எனர்ஜியோட நான் மற்றவர்கள் கிட்ட பழகும் போது அவங்க, அக்கா கவலைப்படாதீங்க அக்கா, கர்த்தர் இருக்காரே, சின்னதுல முடிஞ்சிருச்சே, பெருசா நடக்க வேண்டியது சின்ன காரியத்துல முடிஞ்சிருச்சே, தேவன் நம்ம கூட இருக்கார்ல, தேவன் நம்மளை காப்பாத்திட்டார்ல, ஒரு வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அவங்கள தூக்கி நிறுத்திடும். they will be encouraged. அப்போ எனர்ஜைஸ்ட் நானும், என்கரேஜ்ட் அவங்களும் சேர்ந்து நடக்கும்போது we would be empowered. நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ எனக்கு நீங்க தேவை, உங்களுக்கு நான் தேவை, நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தேவை, கர்த்தருக்கு நம்ம தேவை. அதுதான் கொய்னோனியா. அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இன்னைக்கு கொய்னோனியா தலைப்பு. அன்னைக்காவது நம்ம சிரிச்சு பக்கத்தில் இருக்கிற அக்கா கிட்ட, அக்கா நல்லா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்கீங்களா, நீங்க எனக்கு தேவை, நீங்க எனக்கு தேவை, ஐ நீட் யூ, நான் பார்த்துக்குவேன். பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவாங்க, நீ தண்ணி காட்டு ராஜாவா இருந்தா சாத்தான் தண்ணி காட்டிடுவான். எப்பவுமே அது சொல்லுவாங்க. டோன்ட் பி a lone ranger, a lone ranger. நான் தனியா பண்ணிடுவேன், நோ 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 நோ. we all need each other. நான் கீழே விழுகும் போது என்னை தூக்கி எடுக்க ஒரு சிஸ்டர் வந்து, அண்ணி கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கார், நம்மளால முடியும் அண்ணி, செஞ்சிடலாம். ஓ எஸ், ஒரு ஃபேத் நமக்கு. கம் ஆன், லெட்ஸ் டு. ரெண்டு பேரும் இணைஞ்சு ஜபிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றார்? ஒரே ஒரு ஆளா நீ தனியா உட்கார்ந்து ஜபி, நான் வல்லமையான காரியங்களை செய்வேன். கர்த்தர் சொன்னாரு, எங்க இரண்டு, என் நாமத்தினால 2-3 பேர்
கூடியிருக்கிறார்களோ அவங்க நடுவில் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஸோ அந்த ஃபெலோஷிப்ன்ற சீக்ரெட்டை சபை இன்னைக்கு உணர்ந்துட்டா நம்ம பெரிய காரியங்களை சொல்ல முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னோட ஐக்கியம் கர்த்தர்கிட்ட நல்லா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? எனர்ஜைஸ்டா இருப்பேன். இந்த எனர்ஜி மற்றவங்களை என்கரேஜ் பண்ணும். இந்த என்கரேஜ்மெண்ட்டும் எனர்ஜியும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா தேவ ராஜ்யத்தை கட்டத்துக்கு எம்பவர் ஆயிருவோம். ஹல்லேலூயா. அடுத்த கட்டத்துக்கு நாம் போயிடுவோம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அப்ப நம்ம முகத்துல என்ன தெரியணும்? ஜாய். சொல்லுங்க, ஜாய். ஜாய்னா என்ன? ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், yourself last. ஹல்லேலூயா. எந்த ஜாய் நமக்கிட்ட இருக்கணும்? எப்பவுமே ஜீசஸை முதல் போடுற ஜாய், மற்றவர்களை செகண்ட் பொசிஷன்ல வைக்கிற ஜாய், என்ன கடைசியா எப்பவுமே வச்சுக்கிற ஒரு ஜாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்றைய தினத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த பிக்சர்ல பார்க்குற நபர் யார்? வெரி குட், வெரி குட். கான்ஃபிடென்ட்டா கெஸ் பண்ணுங்களேன். கரெக்ட். பில்லி கிரஹாம். யார் பில்லி கிரஹாம்? ஹூ வாஸ் பில்லி கிரஹாம்? இப்போ அவங்க உயிரோட இல்லை. ஹூ வாஸ் பில்லி கிரஹாம்னா 215 மில்லியன் பீப்புளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த ஒருத்தர். நமக்கு இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம், எக்ஸாக்டா எனக்கு தெரியல, எனக்கிட்ட இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 215 மில்லியன் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்த ஒரு நபர். எத்தனை தேசத்திற்கு? 185 தேசங்கள்ல டிவி ப்ரோக்ராம்ஸ் மூலியமா, ரேடியோ ப்ரோக்ராம் மூலியமா, நியூஸ் பேப்பர்ஸ் மூலியமா, இன்டர்நெட் மூலியமா வல்லமையா சுவிசேஷ ஊழியத்தை செய்த ஒரு நபர். ஓகே. The Hour of Decision அப்படின்ற ப்ரோக்ராம், அவருடைய ப்ரோக்ராம் 66 வருஷம் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டதா. Hour of Decision, அதாவது டிசிஷனுக்கு தமிழ்ல என்ன? Hour of Decision. இதுதான் நீ உன்னோட வாழ்க்கையில டிசிஷன் எடுக்கிற நேரம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். அப்படி சுவிசேஷத்தை அவர் விதைச்சாரு. 66 வருஷம் அந்த ப்ரோக்ராம் நடந்ததான். What a mighty man of God. 400 crusades. நம்ம இன்னைக்கு ஜனங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? ஒரு சபையில 100 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். வெள்ளூர்ல இருக்கிற பிக்கஸ்ட் சர்ச்ல எத்தனை ஆத்மாக்கள்னு உங்களுக்கு தெரியுமா? வெள்ளூர்லயே இருக்கிற பிக்கஸ்ட் சர்ச்ல எத்தனை ஆத்மாக்கள்? வெள்ளூரோட பாப்புலேஷன் எத்தனை நமக்கு தெரியுமா? நம்ம இருக்கிற தேசங்கள்ல சபையில அவ்வளவு ஆத்மாக்கள் இல்ல. அவர் போன ஒரு மீட்டிங்லயும் 100,000 ஜனங்கள், 100,000 people. அவர் சுவிசேஷம் சொல்லி 3.2 மில்லியன் பீப்புள் விசுவாசத்துக்கு நேரா நடத்தப்பட்டாங்களாம், ரட்சிக்கப்பட்டாங்களாம். What a mighty man of God. உலகத்திலே பெஸ்ட் இவாஞ்சலிஸ்ட்னா அவரோட பேரை தான் சொல்வாங்களாம். அவருக்கும் 24 மணி நேரம், அவருக்கும் அதே பைபிள் தான், அவருக்கும் அழைப்பு தான், நமக்கு இருக்கிற அதே அழைப்புனா. ஒரு மனுஷன் இந்த உலகத்தையே, தேசத்தையே, தேசங்களை, ஒரு தேசத்தை இல்ல தேசங்களை, உலகத்தை கலக்கி சென்ற ஒரு மனுஷன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் ஆல்மோஸ்ட் ஆக போறாரு. ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவர்கிட்ட, இவ்வளோ வல்லமையா நீங்க ஊழியம் செஞ்சீங்களே ஐயா, ஒருவேளை கர்த்தர் உங்களோட ஆயுசு நாட்களை நீடித்து கொடுத்து மறுபடியும் உங்களை ஊழியம் செய்ய சொன்னா நீங்க என்னையா செய்வீங்க? அவர் சொன்னாரு, மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா, மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் அநேக மணி நேரம் தேவ பிரசன்னத்துல அமர்ந்து ஜனங்களுக்கு தேவ பிரசன்னத்தை கொடுப்பேனே தவிர பிரசங்கத்தை கொடுக்க மாட்டேன். இத்தனை பிரசங்கம் பண்ணின அவர் அத்தனை கோடி ஜனங்களோட ரட்சிப்பை பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, சக்சஸ்க்கு சீக்ரெட் என்ன தெரியுமா? பிரசங்கம் இல்ல சிஸ்டர், பெரிய பிரசங்கம் ஏன் உங்ககிட்டயும் மாற்றம் இல்லாம மற்றவங்க கிட்டயும் மாற்றம் இல்லாம பிரசங்கத்தை பண்ண முடியும். ஆனா தேவ பிரசன்னத்துல அமர்ந்து ஜனங்களுக்கு தேவ பிரசன்னத்தை நான் கொடுத்துட்டா எனக்குள்ளேயும் மாற்றம் வரும், ஜனங்களுக்குள்ளேயும் மாற்றம் வரும், தேவனுக்கு பிரயோஜனமான பாத்திரங்களா நம்ம மாற்றப்படுவோம்னு சொன்னாரு. ஹல்லேலூயா.
ஸோ வெறும் ப்ரீச்சிங் கேட்க இங்க வந்திருந்தா இது கான்ஃபரன்ஸ் ஹால் கிடையாது, இது சபை. நம்ம ஒருத்தர் ஐக்கியமா இருந்து அன்பினால நிரப்பப்பட்ட ஜனங்களா ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து தேவ அன்பினால நிரப்பப்பட்டு தேவனுக்காக மகிமையா எழும்புகிற ஒரு இடம் தான் சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த புது வருஷத்துல கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக்கொண்டு கொடுக்கிறாரு. ஊழியம்னு ஓடாதீங்க சிஸ்டர், ஊழியத்தை பார்க்கிலும் தேவ பிரசன்னம் பெருசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துல எந்த மனுஷன் அமர கத்துக்கிறாரோ he can stand before any person no matter what. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த வருஷத்துல நம்ம என்ன எதை அதிகமா நாட போறோம்? தேவ பிரசன்னத்தை. ஆதி சபை எப்படி இருந்ததுன்னா, அப்போஸ்தலர் 2:42 வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி சபையில பார்த்தா பயங்கரமான அற்புதங்கள் நடந்ததா? ஆதி சபை நான் சொல்றது எது? 120 பேர் அந்த அப்பர் ரூம்ல அமர்ந்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் வருது. அபிஷேகம் பெற்ற ஜனங்கள்லாம் அப்படியே அமைதியா இருந்தாங்களா? வர்ஷிப்ல கூட கை தட்டுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தாங்களா? இல்ல, ஜனங்க கை தட்டி குதிச்சு கத்தி அபிஷேகத்துல நிரம்பி அவங்க அக்கினி பாஷையில பேச 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 ஜனங்கள்லாம் சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் கூடி வந்துட்டாங்களாம். சுத்தி இருக்க ஜனங்கள்லாம் ஒரே அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு, ஜனங்கள் அபிஷேகத்தினால நிரப்பப்படுறாங்க. அவங்க அபிஷேகத்தினால நிரம்பி என்ன அக்னிமயமான நாவுகளோடு அவங்க பேசிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் சுத்தி வந்தாச்சு. பேதுரு போய் ஒரு பிரசங்கத்தை கொடுக்குறாரு. அந்த பிரசங்கம் அல்லாதே, கண்ணீர் சிந்தாதே எல்லாம் இல்ல, இப்படி கொண்டுட்டீங்களே இது நியாயமா? திட்டுற பிரசங்கம், பயங்கர ஆறுதல் பிரசங்கம்லாம் இல்ல. அந்த பிரசங்கம் அவர் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, நாங்க என்ன செய்யணும், நாங்க என்ன ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யணும்? உடனே அவங்க ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சர்ச்சில் எத்தனை பிலீவர்ஸ் இருந்தாங்க? முதல் சபையில் எத்தனை பிலீவர்ஸ்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. The first church was a mega church. இன்னைக்கு வெள்ளூர்ல எனக்கு தெரிஞ்சு 3000 ஆத்மா இருக்கிற ஒரு சபை கூட இல்லை. ஐ சேலஞ்ச், யாராவது இருந்தா சொல்லுங்க. 3000 ஃபர்ஸ்ட் சர்ச். ஆக்ட்ஸ் சாப்டர் 2ல நம்ம பார்க்குற அப்போஸ்தலர் சபைகளை எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாங்களா? 3000 ஆத்மாக்கள் இருந்தாங்களா? ரகசியம் என்ன? இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவங்க எல்லாம் ஒருமித்து இருந்தாங்களாம். They were all together. ஒன்னா இணைஞ்சாங்களாம், ஒன்னா ஜெபம் பண்ணாங்களாம், ஒன்னா சாப்பிட்டாங்களாம், ஒன்னா மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். அவங்க சொத்து இவங்க சொத்துன்னு பிரிச்சு பார்க்கலாம். எல்லாம் வித்து சபையோட மேன்மைக்காக ஒருத்தருக்கு முடியல அவங்களுக்கு கொடுத்து உதவுனாங்களாம். அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங் அவங்க இருந்ததுனால இந்த ஷேடோ பட்டாலே அற்புதம், கர்ச்சீஃப் பட்டாலே அற்புதம். அவ்வளோ வல்லமையான காரியங்கள் ஆதி சபை பார்த்தது. ஆனா இன்றைக்கு நம்ம அதை பார்க்கல. Because the church is missing one element. வசனம் வாசிச்சோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் எப்படி இருந்தாங்களா? உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் இருக்கா? நம்ம சபையில ஜெபம் இருக்கா? இருக்கு. அப்போஸ்தலர் உபதேசம்னா என்ன? பேதுரு கையில பைபிள் இருந்துச்சா? புதிய ஏற்பாடு பேதுரு எழுதுனாதான் புதிய ஏற்பாடு. பைபிள் இருந்துச்சா? இல்ல. அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் என்ன? சங்கீதங்கள், ப்ராஃபெட்டிக்கல், அந்த மாதிரி காரியங்கள் தான் அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட ஃபுல் பைபிள் இருந்ததா? இன்னைக்கு அதை அந்த வசனத்தை நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா என்ன? அது அப்போஸ்தலர் உபதேசம்னா என்ன? என் கையில இருக்கிற வேதம், வேத வசனத்துல அவங்க தரித்திருந்தாங்களாம். அடுத்த லைனை விட்டுட்டு அப்பம் பிட்குதல், அதாவது கம்யூனியன் எடுத்தாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம். இது மூணு நம்ம சபையில் இருக்கா? கம்யூனியன் இருக்கா? ஜெபம் இருக்கா? வார்த்தை இருக்கா? அந்யோன்யம் சர்ச் சர்வீஸ் முடிஞ்சு ஆமீன் சொல்றதுக்குள்ள பாதி அந்யோன்யம் காணாம போயிருது. எத்தனை பேர் அக்கா
நாங்கள் எப்படி இருக்கீங்க விஜய் சிஸ்டர்? உங்களுக்கு நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன் சிஸ்டர். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாங்க. சலோமி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை போஷிக்கிறாரா? உங்களை கர்த்தர் நினைப்பூட்டிகிட்டே இருக்காரு. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன் சிஸ்டர். எத்தனை பேர் ஒருத்தர் பிரியா மேம் நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்க நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே, இப்போ எப்படி இருக்காங்க பிள்ளைங்க? ஹவ் யூ வில் ஃபீல்? எப்படி இருக்கும் ஒருத்தர் என்ன விசாரிக்கும் போது? ஐயோ, என் சபை மக்கள், என் சகோதரர்கள் என்னை விசாரிக்கிறாங்களே. சிஸ்டர் வரும்போது சாப்பிட்டு வந்தீங்களான்னு சில பேரை கேளுங்களே, கண்ணு கலங்கிடும். ஐயோ, நம்மளை நேசிக்க யாரோ இருக்காங்களே, ஐயோ என் சகோதரர் என்னை நேசிக்கிறாரே. அந்த அந்யோன்யம் இஸ் மிஸ்ஸிங் இன் த சர்ச் டுடே. ஹல்லேலூயா. வந்தோம், ஊழியத்தை முடிச்சோம், கிளம்புறோம். நோ, அந்யோனத்தை தேவன் விரும்புறாரு. ஹல்லேலூயா. ஆதி சபையில எப்படி இருந்தாங்கன்றத நம்ம பைபிள்ல வாசிக்கலாம். நான் ஒரு மொழிபெயர்ப்ப ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், அது நம்ம 2வது வாசிக்கலாம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:41 47 வரை. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களால அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வசனம் புரிஞ்சது? எப்படி இருந்தாங்களா ஆதி திருச்சபையில ஜனங்கள்? இன்னொரு மொழிபெயர்ப்பை வாசிப்போம். விசுவாசிகளின் ஒரு மனம், அதை வாசிக்கலாம். விசுவாசிகள் தொடர்ந்து ஒன்றாக என்ன பண்ணாங்களா? சந்தித்தனர். என்ன பண்ணாங்க விசுவாசிகள்? தொடர்ந்து. நம்மெல்லாம் எப்ப சர்ச்சுக்கு வரோம்? இங்க ஆதி திருச்சபையில ஜனங்கள் விசுவாசிகள் எல்லாம் தொடர்ந்து அந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து ஒன்றாக சந்தித்தனர். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அப்போஸ்தலரின் போதனையை கற்பதற்கு தங்கள் நேரத்தை செலவிட்டனர். விசுவாசிகள் ஒரு நிமிஷம் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலரோட, அதாவது வேதத்தை கற்றுக்க நேரத்தை, அப்புறம் விசுவாசிகள் ஒருவரோடொருவர் பகிர்ந்து கொண்டனர். ஒருவர் தன் பாரத்தை, சுகத்தை, துக்கத்தை விசுவாசிகள் ஒருவர் பகிர்ந்து கொண்டனர்கள். இந்த இருக்கிற சைடில் இருக்கிற பீப்புள் அந்த சைடை பார்த்து கடைசியாக அவங்களை எப்போ பார்த்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இங்கே இருக்கிற ஜனங்கள் இந்த சைடை பார்த்து கடைசியாக அவங்கள பார்த்தது போன வாரம் இல்லையா? போன வாரம் வராதவங்க அதுவும் பார்க்கல. ஓகே, இங்கே இந்த சபையில் எப்படி இருந்தாங்கன்னு மட்டும் பாருங்க. ஓகே, அவர்கள் ஒருமித்து உண்டு. எப்பாவது இந்த அக்காவை உங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா? இல்ல அந்த அக்கா உங்களை இன்வைட் பண்ணி சாப்பாடு கொடுத்துருக்கா? இல்ல இந்த அக்கா உங்களை இன்வைட் பண்ணி சாப்பாடு கொடுத்துருக்கா? அவங்க என்ன பண்ணாங்களா? ஒருமித்து பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை கதை பேசல அக்கா, அந்த கதை இதெல்லாம். ஒருமித்து பிரார்த்தனை செய்தார்கள். பல வல்லமை மிக்க வியப்பான காரியங்களை அப்போஸ்தலர்கள் செய்து கொண்டிருந்தாங்களாம். எப்போ முட்டி போட்டு 4 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபிக்கல சிஸ்டர். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உபவாசத்துல இருக்கல. என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? ஒருத்தர் பாரத்தை சுமந்து ஒருத்தர் ஈச் அதரை இன்வைட் பண்ணி சாப்பிட்டு ஒன்னா ஜபிக்கும் போது என்ன நடந்துச்சா? வல்லமையான வியக்கத்தக்க அற்புதங்கள். அப்போ ஒரு மனமா இருக்கிறதுல தேவன் எவ்வளோ பிரியப்படுகிறார். எங்க வல்லம் இருக்கு பாத்தீங்களா? நிறைய நேரம் நம்ம எதையோ தேடி ஓடுறோம். அதிகமா ஜபிக்கிறவங்க முகத்தை மட்டும் பாருங்களேன், சீரியஸா இருப்பாங்க, அதிகமா பேசவே மாட்டாங்க. ஏன்? ஐயோ நான் ஜபிக்கிற பிள்ளை. உண்மையா கர்த்தர் கூட ஐக்கியத்தில் இருக்கிற ஜனங்கள் would be happy, rejoicing, light hearted. நம்ம எனர்ஜைஸ்டா சார்ஜ்டா இருப்போம்.
அது நம்ம எப்போ பார்த்தாலும் துக்கத்திலேயே ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டே இருக்கோம்னா நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கணும், அப்பா கிட்ட இருக்க உறவு கரெக்டாக இருக்கா. ஹல்லேலூயா. வாசிப்போம். ஒவ்வொருவரும் தேவனை மிகவும் மரியாதையாக உணர்ந்தனர். ஒருவர் எல்லாரும் என்ன பண்ணாங்களா, தேவனுடைய பிரசன்னத்தை மரியாதையா தேவ ஆலயத்துக்கு வரும்போது அந்த பயபக்தியோட அந்த பிரசன்னத்தை உணர்ந்த ஜனங்களா இருந்தாங்களா. எல்லா விசுவாசிகளும் ஒருமித்து வசித்தனர். எல்லா விசுவாசிகளும் ஒருமித்து வசிச்சாங்களாம். அவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டனர். எல்லாவற்றையும் சுகத்தையும் பகிர்ந்தாங்களா, துக்கத்தையும் பகிர்ந்தாங்களா, ஆஸ்தியையும் பகிர்ந்தாங்களா. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் சிஸ்டர். விசுவாசிகள் அவர்களது நிலங்களையும் அவர்களுக்கு சொந்தமான பொருட்களையும் விற்றனர். பின்னர் பணத்தை பங்கிட்டு தேவைப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர்களது தேவைக்கேற்ப கொடுத்தனர். ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் தேவாலயத்தில் சந்தித்தனர். முன்னாடி பாயிண்ட நான் தொடல, அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, ஸோ அதை நான் தொடல, அது ஐ லீவ் இட் டு காட். பட் அடுத்த பாயிண்ட் பாருங்க, இங்க என்ன பண்ணாங்களா, தொடர்ந்து என்ன பண்ணாங்களா, வாசிங்க. அவர்களது குறிக்கோள் ஒன்றாகவே இருந்தது. அவர்களுடைய வீடுகளில் ஒருமித்து உண்டனர். அவர்கள் உணவை பங்கிட்டுக் கொள்வதிலும் களிப்பு மிக்க உள்ளங்களோடு உண்பதிலும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஒவ்வொரு நாளும் விசுவாசிகள் தேவாலயத்தில் சந்தித்தனர். எப்ப சந்தித்தாங்களா? வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்திற்கு ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள். என்னவா? ஒரு நாளும் அவங்க என்ன பண்ணாங்களா, தேவ ஆலயத்துல சந்திச்சாங்களாம், ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டாங்களாம். நெக்ஸ்ட், விசுவாசிகள் தேவனை வாழ்த்தினர். தேவனை வாழ்த்தினாரா? என் தேவன் என் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்தாருன்னு வாழ்த்திட்டு அங்க குறை சொல்றதுக்கே இடம் இல்லையா. தேவன் அவங்களை அப்படியா ஆசீர்வதிச்சிருந்தாராம். வந்த ஜனங்கள்லாம் ஒரு நாளும் சபைக்கு வந்து தேவனை வாழ்த்துனாங்களாம். ஹல்லேலூயா. அடுத்தது, எல்லா மக்களும் அவர்களை விரும்பினர். அதாவது சுத்தி இருக்கிற நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற மக்கள் எல்லாம் நம்மளை விரும்பினாங்களாம். அப்படியே நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு போலாம், இப்போ நம்ம வீட்டு பக்கத்து அக்காவை பார்க்கலாம், எதிர் வீட்டு அக்காவை, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம், விரும்பினாங்களாம். இவ்வளோ அன்பா இருக்கீங்களே சிஸ்டர், இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே சிஸ்டர், அந்த அன்பு எனக்கு வேணும் சிஸ்டர். எந்த சர்ச்சுக்கு சிஸ்டர் போறீங்க? நானும் வரேன் சிஸ்டர். அப்படிதான் சபையில ஆட்கள் சேர்க்கப்பட்டாங்களாம். ஜனங்கள் அப்படியே ஒரு நாளும், வாசிங்க சிஸ்டர். ஒவ்வொரு நாளும் அதிகமான மக்கள் ரட்சிக்கப்பட்டனர். ஒவ்வொரு நாளும் அதிகமான மக்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளின் கூட்டத்தில் கர்த்தர் அம்மக்களை சேர்த்து கொண்டிருந்தார். அப்படிதான் சபை வளர்ந்து பெருகுச்சான். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சபை வளரணும்னா அதுக்கு காரணம் யாரு? நான். என்னோட ரிலேஷன்ஷிப் கர்த்தர்கிட்ட நல்லா இருந்தா மற்றவர்கள் கிட்ட நான் போய் என்கரேஜ் பண்ணுவேன், தேவ வார்த்தையை சொல்வேன், என் சாட்சியை சொல்வேன். அப்போ எனர்ஜியும் என்கரேஜ்மெண்ட்டும் ஒன்னா வரும்போது தேவ ராஜ்யம் கட்டப்படுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட சாட்சி மற்றவங்களை மாற்றும். ஒரு பெரிய பிரசங்கத்தை பார்க்கலாம், ஒரே சாட்சி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அநேக வருஷம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் பிரேக் த்ரூவே இல்லை. அப்போ தேவன் இந்த ஐக்கியத்தை வல்லமையை குறித்து தேவன் உணர்த்தினார். அப்போ நாங்கள் எல்லாம் ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு என்ன ஃபேமிலியாகவே நாங்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஃபேமிலியாகவே ஒருத்தரை நாங்கள் பார்த்துக்கவே மாட்டோம். காலையில் ஒருத்தங்க போவாங்க, லேட்டாக வருவாங்க, ஒருத்தர் ஏர்லியாக வந்துடுவாங்க, தூங்கிக்குவாங்க. எங்களுக்குள்ளேயே ஃபேமிலிக்குள்ளேயே ஐக்கியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம். அப்போ தேவன் தீர்க்கமாக பேசினார், உன் குடும்பத்தில் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் பிரேக் த்ரூ, எங்கள் வீட்டில் பிரேக் த்ரூவே இல்லை. அப்படின்னா ஒரு கல்யாண சத்தம் கேட்காது, குழந்தை பிறக்கிற சத்தம் கேட்காது, ஒரு யாருமே கெஸ்ட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஒரு ஐக்கியம் இல்லாத சூழ்நிலை, பிரேக் த்ரூ இல்லாத சூழ்நிலை. அப்போ தேவன் இந்த ஐக்கியத்தோட வல்லமையை குறித்து பேசினதும் நாங்கள் எல்லாம் லீவ் போட்டுட்டு எங்கள் சிஸ்டரெல்லாம் ஜாப் கூட ரிசைன் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு ஜெபம் வச்சு ஒரு பெரிய இலையில எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்காது, ஒரு அக்டோபர் மாதம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். ஜான்வரியிலிருந்து எல்லாரும் வாழ்க்கையில் பிரேக் த்ரூ பிரேக் த்ரூ பிரேக் த்ரூ பிரேக் த்ரூ. தேவன் அவ்வளோ பெரிய காரியங்களை. அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறக்குது, கல்யாணங்கள், வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் நடக்குது. எல்லா குட் நியூஸ். தேவனோட ஊழியத்தை வல்லமையாக எல்லா குடும்பமே செய்ய ஆரம்பிச்சோம். அநேக காரியங்களை தேவன் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் துபாயில் இருக்கும்போது இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஹல்லேலூயா. நாங்கள் சண்டேஸ் மட்டும் சபைக்கு போக மாட்டோம்.
எங்கள் வீட்டில் தான் செல் குரூப் நடக்கும். அந்த செல் குரூப்புக்கு வாரம் 30 ஜனங்கள் மினிமம் வருவாங்க. மினிமம் 30 ஜனங்கள் வருவாங்க. அவ்வளோ ஜனங்கள் தாகமாக வருவாங்க. அந்த ஐக்கியம், ஒரு குடும்பத்தில் ஐக்கியம்னா என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் அம்மாவோட வேலை என்னன்னா சமைச்சு கொடுக்கணும். 30 பேருக்கும் சிரிச்சுட்டே சமைப்பாங்க எங்கள் மாமா. இன்றைக்கும் ஒரு கடந்த வாரத்தில் அவங்க சொல்கிறாங்க, நான் ஜுமேராவில் இருக்கேம்மா, நான் துபாயில் இருக்கேம்மா, அபுதாபியில் இருக்கேம்மா, நான் இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேம்மா. இன்றைக்கும் தேவன் அந்த போஷித்த கரங்களை இன்றைக்கும் பெஸ்ட்டு ஃபுட்டை அந்த அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. நான் சொல்ல, மாமா நீங்கள் ரொம்ப பிளெஸ்டு மாமா, எங்கே போனாலும் தேவன் உங்களை பயங்கரமாக போஷிக்கிறாரு. நான் நினைவு கூறுறேம்மா, நம்ம வீட்டில் செல் குரூப் நடக்கும்போது 30 பேருக்கும் முகம் சுளிக்காமல் சமைச்சு கொடுப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் சாப்பாடுக்கு தான் உங்கள் வீட்டுக்கே வரோம், ஆனால் இந்த சாப்பாடும் கிடைக்குது, வார்த்தையும் கிடைக்குது, ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஆரம்பிக்கும் போது, அந்த செல் குரூப் எங்கள் வீட்டில் ஆரம்பிக்கும் போது எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் அந்த செல் குரூப், எங்கள் மம்மி சாப்பாடு சமைப்பாங்க, நான் வார்த்தையை ஷேர் பண்ணுவேன், தங்கச்சி தம்பி டேர்ன்ஸ் எடுத்து அவங்க வர்ஷிப் நடத்துவாங்க, ஆராதனை நடத்துவாங்க. ஸோ குடும்பமாக இணைஞ்சு அந்த காரியத்தை நாங்கள் செய்யும்போது இந்த சபை, அந்த செல் குரூப் வளர ஆரம்பிச்சது. ஒரு வாரமும் சபை வளர ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்தில் பாஸ்டர் சொன்னாங்க, இதுவே சர்ச்சா மாறிடும் போல. சர்ச்சா மாறுற அளவுக்கு செல் குரூப் வளர்ந்துருந்தது. அப்புறம் பாஸ்டர் ஷார்ஜா சர்ச்னு ஒரு சர்ச்சை ஓப்பன் பண்ணாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி குடும்பமாக ஐக்கியமாக நம்ம செய்கிற காரியம் ரொம்ப கஷ்டம். ஒரு வாரமும் செல் குரூப் நடத்துறது ரொம்ப கஷ்டம். சமைக்கிறது 30 பேருக்கு சமைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு காரியத்துக்கு எங்கள் மம்மி கோவப்படுவாங்க. எதுக்குன்னா, ஏன் செல் குரூப்புக்கு வரலன்னு நீங்கள் சொல்ல, நீங்கள் வந்திருக்கணும்ல, உங்களுக்கு சேர்ந்து நான் சமைச்ச சாப்பாடு வேஸ்ட் ஆகுதே, அதுக்கு மட்டும் தான் செல் குரூப் மெம்பர்ஸை கூப்பிட்டு ஏன் வரல நீங்கள் கர்த்தர் வார்த்தையை கேட்க. கர்த்தர் வார்த்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலை, மாம்சத்துக்குரிய வார்த்தையும் உங்களால் வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பயத்திலேயே எல்லாரும் அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க, செல் குரூப்புக்கு ஓடி வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. ஸோ குடும்பமாக இணைந்து செய்யும்போது, அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் பார்த்த பிரேக் த்ரூ. இன்னைக்கு தம்பி ஒரு பெரிய சர்ச்சில் தம்பி மனைவியாக குடும்பமாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. தங்கச்சி கணவர் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆரம்ப அர்ப்பம் தான், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக தேவன் மாற்றிக்கொண்டு இன்னைக்கும் ஊழியக்கார குடும்பமா உங்க முன்னாடி நிக்கிறது கர்த்தர் கொடுத்த மகா பெரிய கிருபை. அந்த ஐக்கியத்தின் வல்லமைய புரிஞ்சிக்கிற எல்லா குடும்பங்கள்லயும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அப்படியே போயிடாதீங்க. சர்ச் சர்வீஸ்க்கு நான் சர்ச்சுக்கு வந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னா என்னெல்லாம் அதுக்குள்ள இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு சர்ச் சர்வீஸ் அட்டென்ட் பண்றதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட், ஆராதனைக்கு 5 நிமிஷம் முன்னாடி வந்து ஜெபிக்கிறது. 2வது, ஆராதனைக்கு டைமுக்கு வந்து ஆராதனையில் நம்ம தேவனை ஆராதிக்கிறது. அடுத்தது, வார்த்தையை அப்படியே தாகத்தோடு கேட்கறது. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆமென் சொன்னதும் எல்லாரையும் சந்திச்சு, நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, நான் உங்களுக்கு ஜெபிக்கிட்டா, ஏதாவது உதவி நான் உங்களுக்கு செய்யலாமா அப்படின்னு நம்ம போய் எல்லாரையும் விசாரிச்சு வீட்டுக்கு போகிறோம் பாருங்க. அதுதான் ஒரு கம்ப்ளீட் சர்ச் சர்வீஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னிலிருந்து நம்ம செய்வோமா? மற்ற ஜனங்களை நம்ம விசாரிப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆதி திருசபை அப்படிதான் வளர்ந்தது. இன்னைக்கு வெள்ளூர்ல 3000 ஆத்மா இருக்கிற சபை இல்லை. விசுவாச திருசபையில் நம்ம ஒருத்தரும் ஐக்கியத்தோட வல்லமையை புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவ பிரசன்னத்தால நிரப்பப்பட்டு, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தா என் ஸ்ட்ரீட் ஜனங்கள்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களா? உங்க ஸ்ட்ரீட் ஜனங்கள்லாம் வருவாங்களா வரமாட்டாங்களா? இங்க செய்த அற்புதத்தை நம்ம சபையில, நம்ம தேசத்துல, நம்ம வெள்ளூர்ல தேவனால செய்ய முடியுமா முடியாதா? முடியும்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ சுவிசேஷ விதைகளை விதைச்சிருக்கோம். அந்த ஆத்மாக்கள்லாம் சபைக்கு வர தேவன் கிருபை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதி திருசபையில் உங்க சபையில் இன்னைக்கு எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் டே என்ன சொல்லியிருப்பாங்க? 3000 பேர். 2வது நாள் உங்க சபைக்கு 3000 பேர் வராங்களே அப்படின்னு. சிஸ்டர் என்ன சொல்றீங்க? இன்னைக்கு 3500. பெருகுச்சு.
இன்னைக்கு 5 வந்தாங்க, நாளைக்கு 6 வந்தாங்க, அப்படி இல்லை. திரளான ஜனங்களை தேவன் பெருக செய்தார் ஆதி சபையில. இன்றைக்கும் அதை செய்ய விரும்புகிறார். அதனால தான் அந்த சபையில நமக்கு இப்படிவாப்பட்ட ஒரு செய்தியை தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு ஃபர்ஸ்ட் மாற்றம் எங்க ஆரம்பிக்கணும்? எனக்குள்ள மாற்றம் ஆரம்பிக்கணும், என் வீட்டில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கணும். அப்பதான் எல்லா இடத்துலயும் ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சோகமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா. வாவ். சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா. ஓகே. ஏசப்பா எப்போ என் இதயத்துல வந்துட்டாரோ அவர் என்னவா எனக்கு மாறுறாரு? அப்பாவா எனக்கு மாறுறாரு. ரட்சிப்பின் விதை என் இதயத்துல வந்துருச்சா? வந்தவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா. வந்தவங்களுக்கெல்லாம் ஏசப்பா எப்படி மாறி இருப்பாரு? அப்பாவா மாறி இருப்பாரு. அப்பாவா மாறிட்டாரா? ஓகே. எங்க அப்பா? உங்க அப்பா. கரெக்டா? அப்ப நீங்களும் நானும் பிரதர்ஸ். அதனால தான் பிரதர் சிஸ்டர்ன்றோம். இப்போ நம்ம எல்லாம் ஒரே ஃபாதரோட சில்ட்ரன். ஒரே ஃபாதரோட சில்ட்ரன்னா நம்ம எல்லாம் நெய்பர்ஸா, ரூம்மேட்ஸா? we are all family. we are all. பக்கத்துல ஆப்போசிட்ல இருக்க அக்காவை பார்த்து சொல்லுங்க, நீங்க என் ஃபேமிலி. அக்கா அக்காவை பார்த்து சொல்லுங்க, அண்ணா அண்ணாவை பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? அக்காவை பார்த்து அக்கா சொல்லுங்க, நீங்க என்னோட ஃபேமிலி. அண்ணா அண்ணாவை பார்த்து சொல்லுங்க, அண்ணா நீங்க என்னோட ஃபேமிலி. ஃபேமிலி. நம்ம எல்லாம் ஃபேமிலி. நம்மளோட அப்பா யாரு? ஏசப்பா. ஏசப்பா எனக்கு அப்பானா நீங்களும் நானும் ஃபேமிலி. ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? ரூம்மேட்ஸ் மாதிரி, நேபர்ஸ் மாதிரி. எப்பாவது ஒரு நாள் ஹலோ சொல்றது. ஓ நீங்க ரூம்மேட்டா? ஹலோ ஹாய் சிஸ்டர். நோ நோ நோ. ஒரு நாள் விசாரிக்கிற ஜனங்களா, ஒருத்தர் பாரத்தை சுமக்கிற ஜனங்களா நம்ம மாறிட்டாலே அன்பு இருக்கும், நிறைய அன்பு. அப்போ உலகெல்லாம் ஏங்கும். நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை நம்ம நினைவுக்கு இருந்தா, நான் ரட்சிக்கப்படும் போது நான் ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சபைக்கு போறாங்க. சபையில பார்த்தா அன்பா இருக்காங்க ஜனங்க. சாப்பாடெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இந்தாங்க இது எடுத்துக்கோங்க எல்லாரும். அவங்க நான் போனது டிபிஎம் சர்ச்சு. அந்த டிபிஎம் சர்ச்சில் அவ்வளோ அன்பாக என்னை உபசரித்து எனக்கு சாப்பாடு கொடுத்து, அந்த சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் எப்பாவது வருஷத்துக்கு ஒரு டைம் வந்தால் பிக்கல் கொடுப்பாங்களாம். பிக்கல் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயம். அவங்க பிக்கலை எடுத்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இருந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க சிஸ்டர், சாப்பிட்டு போங்க. அங்கே வெறும் ரைஸ் சாம்பார் கொடுப்பாங்க. அந்த பிக்கல்ன்றது அவங்களுக்கு ஒரு லக்ஸுரி ஐட்டம். அதை அவங்க ஷேர் பண்ணுவாங்க நம்மளுக்கு. அப்போ எல்லாத்தையும் ஷேர். அப்போ எனக்கு இந்த அன்பு எனக்கு வேணும் ஏசப்பா, இந்த அன்பு வித்தியாசமா இருக்கே ஏசப்பா, இந்த அன்பு நான் பார்க்காத ஒன்று. அந்த அன்பு தானே இந்த ஐக்கியத்துக்குள்ளே என்னை அழைச்சிட்டு வந்தது. அப்போ நான் எவ்வளோ அன்புள்ளவளாக மாறணும் இல்லை? நான் எவ்வளோ அன்புள்ளவளாக மாறணும். இந்த சபை எவ்வளோ அன்பு நிறைஞ்ச சபையாக மாறும்போது ஒரு பெரிய வளர்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா என்னை மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. உங்களுடைய அன்பு இன்றைய தினத்தில் என்னை நிரப்பட்டும்ப்பா. எவ்வளையோ வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றிருக்கீங்க. ஆனால் தேவனோட அன்புனால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷியாக நான் இருக்கும்போது தான் ஒரு மாற்றத்தை என்னால் உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நான் உண்டு பண்ண முடியும். ஆமென். என் அப்பா தாகம், ஐயோ விஜய்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும், அந்த சபைக்கு நான் வரமா, தாகம். அந்த அப்பாவுக்கு தாகம் வரணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க, ஐயோ எங்க அம்மா போற சபைக்கு நான் போகணும், ஐயோ எங்க அம்மா எவ்வளோ அன்பா இருக்காங்க, அவங்க சாட்சி எவ்வளோ நல்லதா இருக்கு, வேணும் எனக்கு அந்த தெய்வம், நான் வரேன் சபைக்கு. நம்ம கூப்பிட தேவையில்லை, இப்படிதான் ஜபிக்க போறேன். ஏசப்பா இன்னும் நான் கூப்பிட போறது இல்லப்பா, என் சாட்சியை நீங்க மாற்ற போறீங்க. எனக்குள்ள உங்களுடைய பிரசனம் வரப்போகுது, எனக்குள்ள உங்களுடைய அன்பு வரப்போகுது. நான் போற இடம்லாம் ஜனங்களை அட்ராக்ட் பண்ற அந்த கிருபையை நீங்க கொடுப்பீங்கப்பா. சபைக்கு திரளான ஜனங்களை நீங்க கொண்டு வருவீங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஐக்கியம் முக்கியமா? எஸ். இந்த ஐக்கியத்தினால என்ன வரும் தெரியுங்களா? சர்ப்ரைசிங் ட்ரூத். ஐக்கியத்தினால நமக்கு வரது ஆசீர்வாதம், பாதுகாப்பு, வெற்றி. ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கலாம். நிச்சயமா எனக்கு ஆசீர்வாதம் வருமா? வாசிப்போம். சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆமென். இதோ சகோதரர் நம்ம தான் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். அதே ஆப்போசிட்டா படிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணாதிருக்கிறது எத்தனை எத்தனை தீமையும் எத்தனை துன்பமுமா இருக்கிறது. எத்தனை தீமையும். இன்னைக்கு துன்பத்தோட இருக்கீங்களா? தீமை சூழ்ந்து இருக்கா? ஐக்கியம் இருக்கான்னு பாருங்க. குடும்பத்துல ஐக்கியம் இருக்கா? அப்பா அம்மாக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கா? நெய்பர்ஸ் கூட ஒரு ஐக்கியம் இருக்கா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டா ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர முடியுமா? முடியாதா?
விட்டு கொடுத்து மட்டும் மன்னிச்சிருங்க ஒரு வார்த்தை காலில் விழுந்துட்டா அங்க ஐக்கியம் வருமா வராதா? நம்ம எதிர்த்து அப்படி நிற்கும் போது கண்டிப்பா ஒரு ஐக்கியத்தை நம்ம பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றதுன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மோப்பம் பிடிக்கிறதுன்னு. இந்த வாசனை சரியில்லை, இந்த வாசனை, இந்த அக்கா அந்த பேச்சு சரியில்லை, அந்த அக்கா வாக்கு சரியில்லை, இந்த அக்கா பாட்டு சரியில்லை, இந்த அக்கா நடக்கிறது சரியில்லை, அந்த அக்கா உட்கார்றது, அப்படி எல்லாம் தான் இருப்போம். ஆனா அவங்களுக்கு மத்தியில ஒரு மனதோட தேவ அன்போட இருக்க பாருங்க. அந்த சகோதரர் ஒருமித்து வாசம் செய்யறது கர்த்தருக்கு எப்படி இருக்கா? நன்மையும் இன்பமுமா இருக்குதான். ஹல்லேலூயா. அடுத்தது அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். அது எப்படி இருக்கா? ஆரோனுடைய தலை மேல ஊற்றப்பட்ட ஒரு எண்ணெய் அவன் தாடியில வழிந்தோடி அவன் வஸ்திரத்துக்குள்ளேயும் போகிறதுமா இருக்கான். யாருங்க ஆரோன்? இவரு தாடியை பத்தி பேசியிருக்கே, இவர் வஸ்திரத்தை பத்தி பேசியிருக்கே. யாரு ஆரோன்? the first priest, பிரதான ஆசாரியர். அபிஷேகத்திலேயே நிறைய ராஜாக்களின் அபிஷேகம் இருக்கு, தீர்க்கதரிசன அபிஷேகம் இருக்கு. இது என்னப்பட்ட அபிஷேகமா? சகோதரர் ஒருமிச்சு வாசம் பண்ணுகிறது எப்படியாப்பட்ட அபிஷேகமா? பிரதான, அதாவது the best anointing, the best anointing. நம்ம ஒருமித்து வாசம் பண்றது எப்படி இருக்கான் தேவனுக்கு? ஆரோன் யாரு? பிரதான ஆசாரியர். முதல் ஆசாரியன் யாரு பைபிள்லயே பார்த்தா? ஆரோனை அபிஷேகம் செய்யும் போது மோசேக்கு அந்த அபிஷேக தைலத்தை எப்படி செய்யணும்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தாராம். சோ இந்த எண்ணெய், இங்க பேசப்பட்ட எண்ணெய் ஒரு சாதாரண எண்ணெய் இல்ல, அது அபிஷேக தைலத்தை குறிக்குது. யார அபிஷேகம் பண்ணின தைலம்? ராஜாக்களோட அபிஷேகம் இல்ல, தீர்க்கதரிசன அபிஷேகம் இல்ல, ஒரு பிரதான ஆசாரியனோட அபிஷேகத்தின் தைலம். அதை எப்படி பண்ணணும்னு கூட தேவன் மோசேக்கு கற்றுக் கொடுத்தாராம். எத்தனை பேருக்கு அது எங்க வாசிச்சிருக்கிறது ஞாபகம் இருக்கு? அபிஷேக தைலத்தை எப்படி செய்யணும்னு தேவன் மோசேக்கு கற்றுக் கொடுத்தாராம். வாசிப்போம். எக்ஸோடஸ், யாத்ராகமம் 30:22 25 வரை. யாத்ராகமம் 30:22 25 வரை. சுத்தமான வெள்ளை போலத்தை பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் இடையையும் 500 சேக்கல் இடையையும் சுகந்த கருவப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் இடையையும் சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும் லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் இடையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல, அதை பரிமள தைலவான் செய்வதை போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆரோனோட சிரசின் மேல ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் எதினால செய்யப்பட்டது தெரியுங்களா? முதல் என்ன? வெள்ளை போலம், அப்புறம் கருவாப்பட்டை, வசம்பு, அதுக்கப்புறம் லவங்கப்பட்டை. இந்த 4 காரியத்தை ஒரு ப்ரொஃபஷனல் பெர்ஃப்யூம் மேக்கர் எப்படி செய்யறாரோ இதை எல்லாம் ஒன்னா கலக்கி நம்ம செய்யறது தான், எல்லாம் ஒன்னா கூட்டி செய்யறதுக்கு பேரு தான் அபிஷேக தைலம். ஹல்லேலூயா. இங்க ஒருத்தர் எப்படி இருக்கீங்க? இங்க ஒருத்தருக்கு வெள்ளை போலம் மாதிரி, வெள்ளை போலத்துக்கு உண்டான எல்லாம் அந்த வாசனை உங்களுக்கு இருக்கு. ஒருத்தருக்கு லவங்கப்பட்டையின் வாசனம். ஓகே, இங்கிலீஷ்ல சூப்பரா மிர், சின்னமன், கேலமஸ், கேசியா அண்ட் ஆலிவ் ஆயில். என்னோட பேர் கூட இதுல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா நான் ஒரு அரோமா தெரப்பி ஆயில் கன்சல்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இந்த ஹெர்ப்ஸ்லாம் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஆயிலோட வேல்யூஸ், இதோட ஒருவரோட ஸ்மெல்லும் அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அது மாதிரி நம்ம ஒருத்தர் மேல ஒரு அரோமா, என் மேல ஒரு வாசனையை தேவன் வச்சிருக்கார், என் மேல ஒரு அபிஷேகத்தை தேவன் வச்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகம்லாம் ஒன்னா இணையும் போதுதான் அது வல்லமை நிறைஞ்ச அபிஷேகமா அது மாறுது.
ஹalleluya ஹalleluya. உங்களுக்கு ஜாய் அபிஷேகம் இருக்கலாம், உங்களுக்கு என்கரேஜ் பண்ற அபிஷேகம் இருக்கலாம், ஒருத்தருக்கு டெலிவரன்ஸ் அபிஷேகம் இருக்கலாம். இதெல்லாம் ஒன்று இணையும் போதுதான் சபையில என்ன ஆகும்? வல்லமை கூடும். தனித்தனியா நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது எந்த ஒரு மாற்றமும் நம்ம பார்க்க முடியாது. அதனால தான் தேவன் சொல்றாரு, இந்த எடுங்க, என்ன எடுங்க? வெள்ளை போளத்தை எடுங்க, கருவாப்பட்டையை எடுங்க, வசம்பை எடுங்க. ஒன்னொன்னுக்கு ஒரு வாசனை, ஒன்னொன்னுக்கு ஒரு வாசனை. ஆனா இந்த வாசனை எல்லாம் ஒன்னா கூட்டும் போதுதான் அது அபிஷேக, பரிசுத்த அபிஷேக தைலமா அது மாறுது. ஹalleluya. நம்ம தனித்தனியா செயல்படும் போது இல்ல, நம்ம எல்லாம் ஒன்னா கூடி வரும்போது அது உன்னதமான அந்த மகா பிரதான ஆசாரியருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேக தைலம், அவர் அபிஷேகம் பண்ணும்போது ஒரு வாசனை வருதுல்ல, அந்த வாசனை நம்ம எல்லாம் ஒருமித்து இருக்கும்போது தேவனுக்கு போதான். ஹalleluya ஹalleluya. அப்போ அது தேவனுக்கு எவ்வளோ பெரிய காரியமா அது இருக்கு, அது எவ்வளவு வல்லமையான ஒரு காரியமா தேவனுக்கு இருக்கு. ஹalleluya. நம்ம ஒருத்தர் மேலேயும் தேவன் ஒரு கிருபை வச்சிருக்கார், ஒரு அபிஷேகம் வச்சிருக்கார். இதெல்லாம் இணைஞ்சி நம்ம செய்யும் போதுதான் நம்ம தேவ வல்லமையை பார்க்க முடியும். ஹalleluya ஹalleluya. அது எப்படி இருக்கா? அது ஆரோனோட சிரசுல அந்த அபிஷேகம். இன்னைக்கு தேவன் அந்த உன்னத அபிஷேகத்தினால நம்மளை நிரப்ப விரும்புறார். ஆமீன். அந்த உன்னதமான அபிஷேகம் என் தலை மேல போகும்போது என் சிந்தையில ஒரு மாற்றம் வரும். அந்த எண்ணெய் நீங்க இங்க தலையில போட்டா அது எங்க இறங்கும்? கண்ணுக்கு இறங்கும். என் கண்ணோட்டம் மாறும். அந்த அபிஷேகம் இறங்கும் போது என் கண்ணோட்டம் மாறும். என் கண்ணோட்டம் மாறுச்சுன்னா என் பேச்சு ஆட்டோமேட்டிக்கா மாறும். என் பேச்சு மாற மாற என் இதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் மாறும். முற்றிலுமா நான் மாற்றப்பட்ட ஒரு மனுஷியா, அன்பினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷியா நான் போகும்போது நான் போற இடத்துல எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். ஆமென். ஹalleluya ஹalleluya. கேளுங்கப்பா, எனக்கு இந்த அபிஷேகம்ப்பா, நாங்க ஒருமிச்சு இருக்கிறது இந்த சுகந்த வாசனையா உங்களுக்கு இருக்கு பாருங்கப்பா, அந்த ஒரு அபிஷேகத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். ஹalleluya. இன்னைக்கு நம்ம கணவரோட ஐக்கியத்தோட இருப்போமா? ஃபர்ஸ்ட் ஐக்கியம் எங்க ஆரம்பிக்குது? நம்ம தம்பி கூட, நம்ம அண்ணன் கூட, நம்ம தங்கச்சி கூட, நம்ம கணவர் கூட, நம்ம மனைவி கூட, நம்ம குடும்பத்துல ஃபர்ஸ்ட் அந்த ஐக்கியம் ஆரம்பிக்குது. அந்த ஐக்கியம் குடும்பத்துல இருக்கும்போது, ஐயோ இந்த கப்பலை பார்க்கும்போது வாவ் வாட் a testimonial couple, அந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்ப்பான்னு ஒரு பிள்ளை, நம்மளை பார்க்குற ஒரு பிள்ளை ஜபிக்கும். அந்த மாதிரி ஒரு கப்பலா நம்ம இருக்கணும். அந்த அக்கா போல நம்ம அபிஷேகம் நமக்கு வேணும். ஹalleluya ஹalleluya. இன்றைக்கு தினத்துல அந்த ஒரு குடும்பத்துல ஒரு மனம் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒன்னா கேதர் பண்ணி நம்ம வீட்டில் we are going to eat food as a family. ஒருத்தரையும் விடாம எல்லாரையும் சேர்த்து வச்சு ஜெபத்தோட கூட நம்ம பேசும்போது கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை சொல்லிட்டே நம்ம சாப்பிட போறோம். ஹalleluya ஹalleluya. நம்ம அப்படி ஒரு மனமா இருக்கிறது தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருக்கான். அது அந்த அபிஷேகம் தலையோட நிக்காதான். அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா அது இறங்கும், அது இறங்கும், அது தாடியில இறங்கும். ஏசப்பாவோட தாடியை பிடுங்கி எறிஞ்சாங்களா, அது நம்மளோட அவமானம் குறிக்குது. அந்த அபிஷேகம் வரும்போது யாரை என்ன அவமானப்படுத்தினாலும் எனக்கு அது பெருசாவே தெரியாது. தேவ அன்புனால நிரக்கப்பட்டு அவங்கள மன்னிச்சு நான் விட்டுருவேன். மன்னிச்சிருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க மன்னிக்காம இருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. அந்த அபிஷேகம் நம்ம மேல இறங்க 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 எதுவுமே பெருசா நமக்கு தெரியாது. அப்பா என் பாவத்தை மன்னித்தார்ல, நான் இன்னொருத்தரோட பாவத்தை நான் மன்னிப்பேன்னு சொல்லி அந்த அபிஷேகம் இறங்க இறங்க அந்த வஸ்திரத்தை என்ன குறிக்குது தெரியுங்களா? அந்த வஸ்திரம், அந்த ஆசாரியனோட வஸ்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த ஆசாரியன் போவான். அப்ப அவர் சாதாரண வஸ்திரத்தை போட மாட்டாரு, பிரீஸ்ட்லி, ஒரு ஸ்பெஷல் பிரீஸ்ட்லி கார்மெண்ட் அதை தான் போட்டுட்டு போவார். அந்த வஸ்திரத்தை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த வஸ்திரத்து மேல அந்த அபிஷேகம் இறங்குமா? எந்த வஸ்திரத்துல? இன்னைக்கு தேவன் என் ஆடையை மாத்த விரும்புறாரு. ஹalleluya ஹalleluya. mourning, the garment of mourning, the garment of sadness, the garment of backbiting, the garment of gossip, இதெல்லாம் கழட்டிட்டு, அதாவது புறம் சொல்லுது, போட்டி, பொறாமை, கோபம், இந்த துணியெல்லாம் நம்ம போட்டுக்கொள்ள இதெல்லாம் எடுத்துட்டு தேவன் நமக்கு ஆசாரிய அங்கியை கொடுக்கிறாரா. ஹalleluya. அந்த அபிஷேகம் என்ன பண்ணுமா? நம்ம வஸ்திரத்துக்குள்ளெல்லாம் இறங்கும் போது சாபங்கள், கட்டுங்கள் எல்லாத்துல இருந்து விடுதலை கொண்டு வந்து ஒரு விடுதலையோட தேவனை நம்ம ஆராதிப்போமா. யாரு கை தூக்கினாலும் இல்லையோ நம்ம கை தூக்கி ஆராதனை வேலையெல்லாம் ஆடிட்டு இருப்போம். ஏன்னா நான் என் தேவனுக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்கேன், நான் யாரையும் பார்க்க வரல, என் தேவனும் நானும் மட்டும்தான். நம்ம ஆராதிப்போம். நம்ம விடுதலையோட, எதுவுமே அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கவே இருக்காது. மந்த புத்தியோட, ஒரு குருடனா, ஒரு செவிடனா, ஒரு முடவனா இல்லாம விடுதலையோட நம்ம தேவனை ஆராதிக்க முடியும். ஹalleluya. இந்த அபிஷேகத்துக்காக யாரெல்லாம் நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ தேவன் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க வல்லவர். ஆமென். முதலாவது நம்ம ஒருமித்து வாசம் செய்யறதுல என்ன ஆசீர்வாதம் வரும்னா, அது என்ன ஆசீர்வாதம் இப்ப நம்ம வாசிக்க போறோம்.
சாம்ஸ் 133 மூன்றாவது வசனம் வாசிப்போம். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த அபிஷேகம் எப்படி இருக்கான்? ஹெர்மோன் மலையிலையும் சியோன் மலையிலையும் அந்த பனி காலத்துல அந்த ஸ்னோ வரும்போது அந்த மலை அவ்வளோ அழகா இருக்குமா. நம்ம ஒருமித்து வாசம் பண்றது தேவனுக்கு எப்படி இருக்கான்? முதலாவது சுகந்த வாசனையா தேவனுக்கு இருக்கான், அவ்வளோ அழகா இருக்கான். அங்கே வசனம் சூப்பரா. எங்கேயா? இங்கெல்லாம் தேவன் ஒருமித்து நம்ம வாசம் பண்றோம்ல, சகோதரர் ஒருத்தரோட பாரத்தை நம்ம சுமந்து அன்பு நிறைஞ்சி ஜபத்துல தாங்கி நம்ம போற இடத்துல அங்கே எங்கே? அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கூறுகிறார், இல்ல கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா! கட்டளை இடுகிறார். என் மகளை நீங்க ஆசீர்வதிங்க, என் மகள் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பா. ஆசீர்வாதங்களை தேவன் எங்க கட்டளையிடுவார் தெரியுங்களா? எங்க ஐக்கியம் இருக்கோ அங்க ஆரோக்கியம் இருக்கும். அதாவது கர்த்தர்கிட்ட நமக்கு ரிலேஷன்ஷிப் சரியா இருந்தா we will be charged, energized, ஆரோக்கியமா நம்மளால இருக்க முடியும், ஐஸ்வர்யத்தோட இருக்க முடியும், எல்லா ஆசீர்வாதத்தோட இருக்க முடியும். அங்க தேவன் எங்க எங்க நம்ம ஒருமிச்சு இருக்கோமோ அங்க என்ன பண்றாராம்? தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாராம். இன்னைக்கு நம்மள ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நாளா? இன்னைக்கு என்னோட ரிலேஷன்ஷிப் கர்த்தர் கூட எப்படி இருக்கு? How is my spiritual life today? இன்னைக்கு என்னோட ஆவிக்குரிய ஜீவிதத்துல என்னோட வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? ஆராய்ந்து பார்க்கும்போது நம்ம எந்த நிலையில இருக்கோன்னு நம்ம அறிஞ்சிட்டு அப்பா கிட்ட கேட்கும்போது நிச்சயமா அந்த இடத்துல இருந்து நம்மளை மேல தூக்க தேவன் வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கர்த்தர் கூட என்னோட ஃபெலோஷிப் கரெக்டா இருந்துருச்சுன்னா ஜனங்களோட என்னோட ஃபெலோஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது ஐக்கியத்தினால என்ன வருது? அது தேவனுக்கு எப்படி இருக்கான்? எப்படி இருக்கா? கிறிஸ்துவின் நற்கந்தமா. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவனுடைய நற்கந்தமா இருக்கேன். பார்த்து சொல்லுங்களேன் பக்கத்துல இருக்கிற சிஸ்டருக்கு, சிஸ்டர் நீங்க கிறிஸ்துவனுடைய நற்கந்தமா? நற்கந்தமா இல்ல நற்கந்தம் தான். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவனுடைய நற்கந்தம், நான் கிறிஸ்துவனுடைய நற்கந்தம். அது எப்போ? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளோ இன்பமும் நன்மையுமா இருக்காது. அந்த ஆரோன் தலை மேல ஊத்தப்பட்ட அந்த விசேஷித்த அபிஷேக தைலத்தோட ஒப்பா சொல்லப்பட்டிருக்கு. எர்மோன் பனி சியோன் மலையில பெய்யும் பனியை போல இருக்கு. அங்கே தேவன் என்ன செய்வார்? அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். ஒருவேளை ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா ஒரு பிரேக் த்ரூக்காக நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம்னா இன்றைய தினத்துல கர்த்தரிடத்திலையும் ஜனங்களிடத்திலையும் நம்மளோட உறவு எப்படி இருக்குன்னு நம்ம ஆராய்ந்து அதை சரி பண்ணிட்டா தேவன் அங்கே அங்கே ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இல்லை நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் ப்ரே பண்ணியிருப்போம், எவ்வளோ ஃபாஸ்டிங் இருப்போம், ஆனால் ஒரு பதிலே நமக்கு கிடச்சிருக்காது. என் வாழ்க்கையில் ஐக்கியத்தோட வல்லமையை நாங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியாக நாங்கள் பிரேக் த்ரூவை பார்த்தோம். இன்னைக்கு சபையோரா அந்த ஐக்கியத்தோட வல்லமையை தெரிஞ்சுட்டு விட்டு கொடுத்து போயிடலாம். ஒரு மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுகிறது தப்பே இல்லை. ஒரு பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிடும். பிரச்சனையை நம்ம பெருசு பண்ணாமல் எல்லாரும் அந்யோன்யமாக ஐக்கியமாக இருக்கும்போது அங்கே என்ன வரும்? ஆசீர்வாதம். இந்த வருஷத்துல அந்த ஆசீர்வாதத்தை தான் தேவன் நமக்கு சொல்றார். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். எந்த ஆசீர்வாதம்? இந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் ஒரு மனமா இருக்கும்போது, அது தேவனுக்கு நற்கந்தமா இருக்கும்போது என் வாழ்க்கையில தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். ரெண்டாவது அங்க பாதுகாப்பு இருக்கு. முதல்ல ஆசீர்வாதம் இருக்கு, ரெண்டாவது என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பிளே கிரவுண்டா பேட்டில் கிரவுண்டா? இன்னைக்கு நிறைய டைம் நம்ம பிளே கிரவுண்ட் மாதிரி தான் வச்சுட்டு இருக்கோம் சர்ச்சை, இல்லையா? எல்லாம் ஓடுறதும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதும் ஒரு ஜாலியாக பிளே கிரவுண்ட். இட் இஸ் அ பேட்டில் கிரவுண்ட். இட் இஸ் அ பேட்டில் கிரவுண்ட். நம்ம இங்கே ஒரு 2 மணி நேரம் இருக்கோம், 3 மணி நேரம் இருக்கும். அந்த 3 மணி நேரம் அந்த தேவ பக்தியில் ஜாக்கிரதையா நம்ம வசனம் வாசித்தோம். தேவ பக்தியில் எப்படி இருந்தாங்களா? ஜாக்கிரதையாக இருந்தாங்களாம். இது தேவனோட ஸ்தலம், தேவனோட தேவன் வாசம் செய்கிற இடம். எவ்வளோ பயபக்தியான இருக்கணும். இட்ஸ் நாட் அ பிளே கிரவுண்ட், இட்ஸ் அ பேட்டில் கிரவுண்ட். இட்ஸ் அ பேட்டில் கிரவுண்ட். எல்லா கிறிஸ்துவரும் நம்ம ஒரு யுத்தத்தில் இருக்கோம், இல்லையா? நம்ம எப்படியாப்பட்ட யுத்தத்தில் இருக்கோம்? ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கோம். ஆனால் மாம்சத்துக்குரிய போராயுதத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால நமக்கு வெற்றியே பார்க்க முடியாது.
பலவீனத்துக்கு மேல பலவீனம், சுகவீனத்துக்கு மேல சுகவீனம், ஒரு பிரேக் த்ரூ இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம்னா, இன்னைக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஒரு யுத்த களத்துல இருக்கோம், ஒரு விளையாட்டு மைதானத்துல நம்ம இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த ஐக்கியம் ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல், ஒரு வார்ஃபேர் டூல். இன்னைக்கு நம்மளோட யுத்தம் யாருக்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு நபரும் 3 விதமான யுத்தத்தை சந்திக்கிறோம். ஒன்று உலகத்தோட, இன்னொன்று நம்ம மாம்சத்தோட, இன்னொன்று சாத்தானோட. கரெக்டா? உலகத்தில் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஏய் இது பேசலாம், நம்ம இது பார்க்கலாம், டிவியில் அந்த காரியத்தை பார்க்கலாம் சொல்கிறாங்களா? உலகம் சொல்லுதா? உலகம் ஒரு யுத்தத்தை நம்ம மேலே போடுதா? போடுது. இங்கே போகலாம், அங்கே போகலாம், அதை பேசலாம், இதை பேசலாம், அதை பார்க்கலாம். உலகம் ஒரு யுத்தத்தை நம்ம மேலே போடுது. நம்ம என்ன பண்ணுறோம்? அது நம்ம மாம்சத்தை தாக்குதா? தாக்குது. இது அவன் சொல்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல, 3 மணி நேரம் தானே அந்த படத்தை நம்ம பார்க்கலாம். பார்க்குறீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு மூவிஸ்க்கு அடிமையா? ரிலீஸ் ஆகுறது மற்ற ஜனங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, சர்ச் ஜனங்க எல்லா மூவிஸையும் பார்த்துடுறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது சில காரியங்கள் கேட்கும்போது. நம்ம தான் எல்லாத்தையும் முதல் பார்த்துடுறாங்க. எவ்வளோ வேஸ்ட் ஆஃப் டைமில், எவ்வளோ வேஸ்ட் ஆஃப் டைம். நான் என் வாழ்க்கையில் என்ன சாதிச்சிருக்கேன் யோசிச்சு பார்க்கணும். ஸ்பெஷலி வாலிப பிள்ளைங்க, நீங்கள் இதுக்கு அடிமை ஆகாதீங்க, மூவிஸ்க்கு அடிமை ஆகாதீங்க, இன்டர்நெட்டுக்கு அடிமை ஆகாதீங்க. யுத்தம், உலகத்திலிருந்து வருகிற ஒரு யுத்தம். ஷார்ட்ஸில் பாவம் எல்லாம் ஷார்ட்டாகவே தான் இருக்காங்க. ஷார்ட்ஸை பார்த்து 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 பிரெயின் வேற எதுலையுமே போடுறது. நம்ம ஒரு பிஸ்னஸ், அவன் ஷார்ட்ஸ் போடுறவன் பிஸ்னஸ் போட்டு பெரியவன் ஆயிட்டான். நம்ம அதே நிலையில் இருக்கோம், அதே நிலையில் இருக்கோம். நோ 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 இந்த வருஷம் உட்கார்ந்துடவே கூடாது. கர்த்தர் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்ன அந்த வார்த்தை, டோன்ட் சிட், உட்கார்ந்துடவே கூடாது. மூவ்மெண்ட்லயே நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் ஒரு யுத்தம், மாம்சத்துல ஒரு சிந்தை இல்லை. ஆவியும் மாம்சத்துக்குரிய ஆவி சொல்லும், இதை தான் நீ செய், நீ ஜபி, நீ ஸ்தோத்திர பலிகள் சொல்லு, நீ வசனத்தை வாசி. இல்லை, மாம்சம் போராடும் நம்மகிட்ட. வேணாம், கொஞ்ச நேரம் தூங்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, ரொம்ப குளிருது. மாம்சம் ஒரு யுத்தம் நம்ம மேலே போடும். சாத்தான், தூங்குமா, நீ தூங்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, காலையில் எழும்பி ஜபிச்சிடாத. எத்தனை பேருக்கு நம்ம சபையில் அதிகால ஜப பழக்கம் இருக்கு? 3 மணிக்கு 12 மணிக்கு என்னோட முதல் கனி டைம்ல, என்னோட முதல் கனி நான் தேவனுக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் வைராகியமா நம்ம எழும்பி ஜபிக்கிறோம் 12 மணிக்கு? ஒரு காலத்துல நம்ம ஜபிச்சோம், இன்னைக்கு ஜபிக்கிறோமா? இன்னைக்கு தேவன் இந்த வருஷத்துல உடைஞ்ச காரியங்களை கட்ட விரும்புறார். உடைஞ்சு போன காரியம், he's wanting to rebuild his church to the original form. ஹல்லேலூயா. அதிகாலையில ஜபிக்கிறவங்க கர்த்தரை கண்டடைவான், கிருபை பெறுவான். வசனம் எவ்வளோ வசனம் இருக்கு, ஆனா அதிகாலை ஜபம் இல்லை. அந்த அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் என்ன சொன்னாரு? தேவ பிரசனம் இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில அற்புதமே கிடையாது, எவ்வளோ ஓடுனாலும் கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ உலகத்தில் இருக்கிற வர யுத்தமா, இது மாம்சீக யுத்தமா, இது சாத்தான் இடத்துல இருக்கிற வர யுத்தமா நமக்கு எப்படி தெரியும்? நான் தனி காட்டு ராஜாவா என்னை தனிமைப்படுத்தி நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் நான் வாழ்ந்தா என்னோட யுத்தத்தை நான் எப்படி மேற்கொள்ள முடியும்? நான் வருவேன், ஒரு சிஸ்டரை பார்ப்பேன், சிஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை, ஐயோ சிஸ்டர் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரும்போது தேவன் இந்த வசனத்தை கொடுத்தார், நாங்கள் இப்படி தான் ஜபிச்சோம், எங்கள் ஃபேமிலியா இப்படி பண்ணோம், அதிகாலையில் எழுந்தோம், எஸ்தர் ஃபாஸ்டிங் போட்டோம், இப்படி செஞ்சோம் சிஸ்டர், கர்த்தர் மாற்றினார். நம்ம ஒருத்தரோட கர்த்தரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது, நம்ம ஒருத்தரை சந்திக்கும் போது, ஒருத்தரை நம்ம இன்வைட் பண்ணி நம்ம அவங்கள போஷிக்கும் போது இதெல்லாம் நடக்குது. தேவ பிள்ளைகள் சந்திக்கும் போது அது வேறையா இருக்கும். உலக பிள்ளைங்கள்லாம் சந்திக்கும் போது அவங்க வேற காரியத்தை பேசுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைங்கள்லாம் சந்திக்கும் போது தேவனோட காரியத்தை தானே நம்ம பேசுவோம். அப்போ ஒருவருக்கு நம்ம எப்படி இருப்போம்? பூஸ்ட் பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணுவோம், பில்ட் பண்ணுவோம். அதை தான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எவ்வளோ செல்ஃபிஷ் ஆகிட்டோம்ல, என் பிள்ளைங்க, என் குடும்பம், நான் ஒரு சொத்து வாங்கணும், நான் ஒரு வீடு வாங்கணும், நான் ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நம்ம ரொம்ப சுயநலமாக மாறிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் இன்றைய தினத்தில் ஐக்கியத்தோடு இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த யுத்தத்தெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னா ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சபை என்னது? ஒரு சரீரம். சபை என்னது? சபைக்கு தலை யாரு? கர்த்தர். கர்த்தர் தான் சபைக்கு, கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர். நம்மெல்லாம் ஒன்னா சேர்ந்தா யாரு? சரீரம். ஆனா ஒருத்தர் அவயங்கள். தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அவயங்கள். ஓகேவா? இட்ஸ் ஆர்கன்ஸ். நம்மெல்லாம் ஆர்கன்ஸ். ஓகே, நம்ம பாடியில எத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு? பார்க்கக்கூடிய ஆர்கன்ஸ், விசிபிள் ஆர்கன்ஸ், இன்விசிபிள் ஆர்கன்ஸ். கண்ணு சொல்லுதா, கை சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு வசனம் சொல்லுது. சொல்ல முடியுமா? கண்ணு, கை, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்.
கால் சொல்லுதான் தலைக்கு, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். ஏதாவது பார்க்க முடியுமா, செய்ய முடியுமா, நடக்க முடியுமா, யோசிக்க முடியுமா சொல்லுங்க. அப்போ இன்விசிபிள் ஆர்கன்ஸ்க்கு விசிபிள் ஆர்கன்ஸ் தேவை, விசிபிள் ஆர்கன்ஸ்க்கு இன்விசிபிள் ஆர்கன்ஸ் தேவை. ஹார்ட்டோட வேலை என்ன? பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறது. டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கீங்க, பிளட்டை தப்பாக சொல்லிட்டா மன்னிச்சிருங்க. ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன? எல்லாம் பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறது. கிட்னியோட வேலை யூரின். வாசனை இருக்க தான் செய்யும், நாற்றம் இருக்க தான் செய்யும். ஐயா அவங்க அந்த ஏரியா, அவங்க அந்த ஜாதி, அவங்க இது, அவங்க அது, அவங்க கிட்ட பேச மாட்டேன், இவங்க வேண்டாம், அவங்க வேண்டாம். எப்படி ஒரு சரீரம், how can a body function? How can a body function? Cannot function. யாரையும் நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது, நம்ம எல்லாம் ஒரே சரீரம். ஏசப்பா டார்லிங் ஆஃப் ஹெவன் இறங்கி வந்து நமக்காக அவர் ரத்தத்தை சிந்தினாரு. எதுக்கு? we should all be together. ஹார்ட் சொல்ல முடியாது, ஏ கிட்னி நீ யூரின் எல்லாம் பம்ப் பண்ற, ஏ இன்டெஸ்டைன் நீ அன்வான்டட் வேஸ்ட் எல்லாம் நீ வெளியில எடுக்கிற, வேண்டாம் உன் கூட நான் சேர மாட்டேன் சொல்ல முடியாதே. the heart needs the kidney, they need the lung. லங்ல என்ன ஆகுது? blood வந்து கிட்னி பியூரிஃபை பண்ணுது, லங்ஸ் என்ன பண்ணுது? ஆக்சிஜனேட் பண்ணுது. ஸோ ஒன்று இல்லாம இன்னொன்று ஃபங்க்ஷனே ஆக முடியாதே. I cannot tell if she is there, நான் பண்ண முடியாது, அவங்க வந்தா நான் வர மாட்டேன், இவங்க வந்தா இல்லை, நம்மெல்லாம் இணைஞ்சாதான் அது சரீரம். ஹெல்தி பாடி எப்போ? when will the body of Christ ஆரோக்கியமான பாடியா எப்போ இருக்குன்னா, எல்லா ஆர்கன்ஸும் எல்லா டைமும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும்போது தான் I'm a healthy body, otherwise I'm a unhealthy body. Hallelujah, hallelujah. இப்போ புரியுதா ஐக்கியம் நமக்கு எவ்வளோ தேவை? ஐக்கியம் நமக்கு எவ்வளோ தேவை? நம்ம ஐக்கியமா இல்லாட்டி நம்ம ஹார்ட் என்ன சொல்லிடும்? நீ அவங்க கூட ஐக்கியமா இல்லைல்ல, இந்த அவனுக்கு ஒரு ஹார்ட் ஃபெயிலியர். அப்போ ஸ்தோத்திரம் வருதே நமக்கு இல்லை? அதுக்கு பதிலாக அந்த அக்கா கிட்ட, அக்கா மன்னிச்சிருங்கக்கா, ஹார்ட் ஃபெயிலியர் நமக்கு வேணாம், முட்டி வலி நமக்கு வேணாம், ஜாயிண்ட் பெயின் நமக்கு வேண்டாம். நம்ம பாடி நம்மளை கைவிட்டுருச்சுன்னா, ஸோ நம்ம குவாலிட்டிஸ் வந்து கிறிஸ்துவோட குவாலிட்டிஸாக நம்மக்கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சர்வாயுதவர்கள்? ஓகே, இது நான் உங்களுக்கு போடாமே சொல்லிட்டேனா? ஓகே, இப்போ பார்த்துக்கங்க, நம்ம பாடியில் எவ்வளோ ஆர்கன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒன்றா இணைஞ்சு, அவ்வளோ டைம் இல்லை, ஆனால் இதெல்லாம் ஒன்றா இணைஞ்சு செயல்பட்டாதான் என் பாடி ஹெல்தி பாடி. சொல்லுங்கள், எத்தனை பேர் ஹெல்த்தியாக இருக்கீங்க? அவங்க மட்டும் கையை தூக்கி ஐ ஹாவ் அ ஹெல்தி பாடி சொல்லுங்கள். Wow, very good. Brothers are more faster than women. Why? Women are all sick? No, see, only brothers are lifting. We have a healthy body. Hallelujah. நான் தேவனுடைய ஆலயம். Amen. நான் தேவன் தங்கும் ஆலயம், தேவாலயம். Hallelujah. நான் தேவனுடைய ஆலயம். இங்க எந்த சிக்னஸும் வர முடியாது, எந்த டிசீஸும் வர முடியாது. என் ஆலயம் தேவனோட ஆலயம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு மனதோடு நாங்கள் செயல்படுவோம். எங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை, எங்கள் சபையில் மட்டும் இல்லை, எங்கள் தேசத்தில் இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே. கரெக்டா? நம்ம எல்லாம் மாறினா நம்ம ஒரு தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இணைந்து செயல்படுவோம், பெரிய காரியங்களை நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு டிப்ரெஷன், தனியாக இருக்கும். ஒரு குடும்பமாக ஒரு கேதரிங் மட்டும் வச்சு பாருங்களேன். தி anecdote for depression is fellowship. அதாவது டிப்ரெஷனுக்கு மாற்று மருந்து என்ன தெரியுங்களா? ஃபெலோஷிப் தான். நம்ம தனியாக இருந்து சில காரியத்தை பார்த்து ஒரு மாதிரி லோன்லினஸ், ஒரு சோர்வு நம்மகிட்ட வந்துடும். அதை இணைஞ்சி டெலகேட் பண்ணி, நீங்கள் இது பண்ணுங்க சிஸ்டர், நீங்கள் இது பண்ணுங்க சிஸ்டர், உங்கள் ஸ்ட்ரென்த் இது, உங்கள் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனமாக நம்ம செயல்படும் போது அங்கே டிப்ரெஷனே இருக்காது, அங்கே மனசோர்வே இருக்காது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் யாருக்குமே அந்த மனசோர்வே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சு நம்ம செயல்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இந்த ஐக்கியம்ன்றது நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஆரஞ்சை பார்த்துருக்கீங்களா? ஆரஞ்சு மேலே என்ன இருக்கு? ஒரு தோல் இருக்கு. அந்த தோல் எப்படியாப்பட்டதுன்னா, இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஆர்மர். நம்ம எல்லாம் கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களா இருக்கணும். அந்த தோலை எடுத்துட்டு அந்த ஆரஞ்சை தண்ணியில போட்டா என்ன வந்து உள்ள போயிடும், மூழ்கிரும். நம்ம வாழ்க்கையில சர்வாயுத வர்க்கம் இல்லாட்டி நம்ம என்ன ஆயிடுவோம்? மூழ்கி போயிடுவோம். ஓகே, சர்வாயுத வர்க்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? எபேசியர் 6:10-17 வாசிக்க வேண்டாம்.
சர்வாயுத வர்க்கம்னா என்ன? சர்வாயுத வர்க்கத்துல 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? யாராவது 2 பேர் எனக்கு ரெடியா இங்க வரதுக்கு பைபிளோட இங்க வந்துருங்க. 2 girls come. Don't come to stage and laugh. It's not a playground, it's a battle ground. அது நான் சொல்லிடுறேன். நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்கு ஒருத்தரை கொண்டு வரும்போது don't come here and laugh. We are telling something serious. You don't have to laugh here. Okay? It's just for an illustration purpose. Okay. நான் சொன்ன இது வந்து பிளே கிரவுண்ட் கிடையாது, இட் இஸ் அ பேட்டில் கிரவுண்ட். ஓகே, அந்த பேட்டில் கிரவுண்ட்ல நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா? சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களா நம்ம இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவங்களா. சர்வாயுத வர்க்கத்துல ஃபர்ஸ்ட் என்னது? ரட்சிப்பு என்னும், ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எந்த ஆர்டர்ல போட்டுருக்கோம்னா பெல்ட் ஆஃப் ட்ரூத், பெல்ட் ஆஃப் சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ரட்சண்யம் என்னும் தலைசீரா, அதுக்கப்புறம் ஷூ ஆஃப் த காஸ்பல் ஆஃப் பீஸ், சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ஆவியின் பட்டயம், ஆவியில எப்பொழுதுமே நம்ம ஜபிக்கிறது. இதுதான் சர்வாயுத வர்க்கம். எங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட் ஆஃப் ட்ரூத், நீதி என்னும் மார்க்கவசம், சுவிசேஷம் என்னும் இல்ல ரட்சண்யம் என்னும் தலைசீரா, சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், ஆவியின் பட்டயம், அதுக்கப்புறம் ஜபம். ஆவியில நம்ம ஜபிச்சுட்டே இருக்கோம். யாராவது வாங்களே, பைபிள் மட்டும் எடுத்துட்டு வாங்க 2 பேரும். ஹல்லேலூயா. சிரிக்க கூடாதுன்னதும் பயந்துட்டு வர மாட்டாங்க. சரி, கொஞ்சம் சிரிச்சுக்கங்க, பரவாயில்ல, வாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த பாப்பா என்ன பண்ணிருக்கு? இப்போ இது சர்வாயுத வர்க்கத்தை தரித்த பிள்ளையா இது இருக்கு. ஓகே, ஐ நீட் ஒன் மோர் பர்சன். ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன போட்டிருக்காங்க? பெல்ட் ஆஃப் ட்ரூத், பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னும் கச்சை, அதாவது வேதத்தை. இந்த பிள்ளை உண்மையா என்னால சாட்சி சொல்ல முடியும், இது வேதத்தை வாசிக்கிற ஒரு மகள். இது என்ன போட்டிருக்கு? சத்தியம் என்னும் கச்சை. வசனம் இந்த பிள்ளைக்குள்ள நிறைய இருக்கு. நீதி என்னும் மார்க்கவசம், அதாவது கர்த்தரோட வார்த்தை ஒரு பர்சனுக்குள்ள இருக்கும்போது அந்த நீதி, அந்த குட்னஸ், அந்த பொறாமை, போட்டி அதெல்லாம் மாறி தேவத்துவம், தேவனோட நீதி இந்த பிள்ளையோட நீதியா மாறும். ரட்சண்யம் என்னும் தலை சீரா, அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவங்க வீட்டில் ஒரு நாளும் தொனிச்சுட்டே இருக்கும். அந்த பிள்ளை போற இடம்லாம் சமாதானம் உண்டாகும். அது பாதரட்சை என்னது? சுவிசேஷம். எங்க போனாலும் கர்த்தரை பத்தி சொல்லும், எங்க போனாலும் சமாதானம் வரும். ஹல்லேலூயா. எங்க போனாலும் சமாதானம் வரும். ஓகேவா? ஸோ எங்க போனாலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஷீல்ட் ஆஃப் ஃபேத், என்ன எடுத்திருக்காங்க? ஷீல்ட் ஆஃப் விசுவாசம் என்னும் கேடகம், இதை எடுத்துட்டாங்க. ஆவியின் பட்டயம், வார்த்தைய அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ இங்கெல்லாம் இவங்க கவர்டு, கரெக்டா? முன்னாடி ஃபுல்லா கவர் ஆயிருக்காங்களா? முன்னாடி ஃபுல்லா கவர்டு. பின்னாடி சாத்தான் எங்க நம்மளை குத்துவான்? இங்கதான் குத்துவான், இங்கதான் குத்துவான். அதுக்கு தான் நமக்கு தேவை ஒரு சபை. அதுக்கு தான் நமக்கு தேவை ஒரு சபை. அப்படி திரும்ப சிஸ்டர், அந்த சைடில். நமக்கு தேவை சபை. நம்ம 2 பேரும் இணைஞ்சி ஜெபிக்கும் போது இதுதான் ஐக்கியம், இதுதான் ஐக்கியம். ஹல்லேலூயா. 2 பேரும் சொல்றாங்க, சிஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை, சிஸ்டர் எனக்கு இந்த, வாங்க சிஸ்டர் நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம், சாத்தானை துரத்தலாம். இங்க இவங்க இணையும் போது சாத்தானுக்கு எந்த கேப்புமே இல்லை. இங்க ஃபுல்லா சர்வாயுத ஆயுதம், சர்வாயுத வர்க்கம், இங்க ஃபுல்லா சர்வாயுத வர்க்கம். நடுவுல இருந்த கேப்ல ஐக்கியம், ஃபெலோஷிப்ன்ற ஆயுதம், ஐக்கியம் வந்தது. 2 பேரும் வல்லமையா ஜெபிக்கிறாங்க. 10 வருஷம் நடக்கல சிஸ்டர், 20 வருஷம் நடக்கல சிஸ்டர், ஆனா ஒரு மனமா தேவனோட சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவங்களா, சபையில நாட்டப்பட்டவங்களா, ஒரு மனதோட ஒரு ஐக்கியத்தோட நான் ஜெபிச்சேன். தேவன் என் வாழ்க்கையில விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஐக்கியத்தை தான் தேவன் விரும்புறார். இன்னைக்கு இந்த ஐக்கியம் இல்லாம இந்த அக்கா இந்த பக்கம், அந்த அக்கா அந்த பக்கம், சாத்தான் பின்னாடி குத்தி 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 எழும்ப முடியாத அளவுக்கு இன்னைக்கு விழுந்து கிடக்குது சபை. இந்த புது வருஷத்துல தேவன் சொல்றாரு, நான் மறுபடியும் உன்னை கட்ட விரும்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில இது எங்கெல்லாம் நம்ம காண்பிக்கலாம், எங்கெல்லாம் காண்பிக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பந்தி விசாரணை செய்கிறோம், ஒரு சாப்பாடு காரியத்தில் சாப்பாடை சர்வ் பண்ணுறோம். நீங்கள் சாப்பிடுங்க சிஸ்டர், சிஸ்டர் நீங்கள் சாப்பிடுங்க, சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நான் கடைசியாக சாப்பிட்றேன் சிஸ்டர். சின்ன சின்ன காரியங்களை விட்டு கொடுக்கறது.
ஒரு சபையில் ஃபார் எக்ஸாம்பிள் வாரம் நம்ம சபையை பெருக்கி சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணி டாய்லெட் இத்தனை பேர் யூஸ் பண்ணுறோம், டாய்லெட் வாஷ் பண்ணி நிறைய காரியம் இருக்குது சிஸ்டர். என்னால் பிரசங்க பண்ணுற கிருபை எனக்கு இல்லை சிஸ்டர், வர்ஷிப் எனக்கு பாட்டும் வராது சிஸ்டர், ஆனால் நான் நல்லா ஹவுஸ் கீப்பிங் பண்ணுவேன் சிஸ்டர், நான் வாரம் வந்து சேர் போட்டு கொடுத்து நான் பெருக்கி மாப் பண்ணி கொடுத்துட்டு நான் பண்ணுறேன் சிஸ்டர், நான் கர்த்தருக்குன்னு பண்ணுறேன் சிஸ்டர், எந்த மனுஷன் கூப்பிட்டு வரணும்னு நான் இல்லை சிஸ்டர், நான் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று பண்ண விரும்புகிறேன் சிஸ்டர், நான் வாரம் இன்னைக்கு வசனத்தை கேட்டல சிஸ்டர், ஒரு நாள் சபைக்கு வந்தாங்களே சிஸ்டர், நான் ஒரு நாள் வந்து என்னால முடிஞ்ச காரியத்தை நான் செய்யறேன், அப்பாவோட சமூகத்துல உட்கார்ந்து நான் 1 மணி நேரம் அப்பா ஸ்தோத்திர பலிகளை நான் சொல்லிட்டு போறேன், நான் ஜபத்தை எடுத்துட்டு போறேன், நான் சபைக்கு ஒரு நாளுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் வர கெஸ்டா வர மாட்டேன், நான் பார்வையாளரா இருக்க மாட்டேன், நான் பங்காளரா மாறி தேவனோட ராஜ்யத்தை கட்ட இந்த வருஷம் நான் முடிவு பண்ணிட்டேன் சிஸ்டர். எந்த வேலை இருந்தாலும் வேலை எல்லாருக்கும் இருக்கு சிஸ்டர், ஆனா என் வாழ்க்கையில நான் ஒரு நாள் 1 மணி நேரம் கர்த்தருக்காக ஒதுக்க விரும்புறேன் சிஸ்டர். ஊழியம் ஏதாச்சும் ஒரு ஊழியம், பிரசங்கம் பண்றதுதான் ஊழியம் இல்லையே சிஸ்டர், வர்ஷிப் பண்றதுதான் ஊழியம் இல்ல சிஸ்டர், சபை பெருக்கிறதுல சேர் போடுறது தேவனோட காரியத்துல ஒரு காரியமும் ஊழியம் தானே சிஸ்டர். இதுல என்ன சிஸ்டர் வாலண்டியர், இதுல என்ன சிஸ்டர் ஸ்டாஃப், எல்லா கர்த்தரோட ராஜ்யத்தை தானே சிஸ்டர் கட்டுறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ல சபை எப்படி இருந்ததா, எல்லாரும் ஒருமனப்பட்டு, ஒரு மனம்னா என்ன, நான் தேவ ராஜ்யத்தை கட்டுறேன், தேவ ராஜ்யத்தை கட்டுறேன், நான் அழைப்போட ஊழியத்துக்கு வந்த சிஸ்டர், நான் பிழைப்புக்காக ஊழியத்துக்கு வரல சிஸ்டர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவராஜ்யத்தை இணைஞ்சி நான் கட்ட விரும்புகிறேன் சிஸ்டர். அவங்க சொல்றதுக்காக நான் ஒரு காரியத்தை செய்யல சிஸ்டர், தேவ ராஜ்யத்தோட மேன்மைக்காக, அது எப்படியாப்பட்ட வேலையா இருந்தாலும் நான் தேவனுக்காக செய்வேன் சிஸ்டர். ஹல்லேலூயா. இந்த சிந்தை நமக்கு வந்துருச்சுன்னா, இந்த சிந்தை வந்துருச்சுன்னா நம்ம ஐக்கியப்பட்ட சபையா, நம்ம ஐக்கியப்பட்ட சபையா, நம்ம ஐக்கியப்பட்ட சபையா சாத்தானால எந்த தீங்கும் விளைவிக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துருங்க. இயேசுவின் நாமத்துல இந்த 2 பிள்ளைங்களும் நாங்க மனதார நாங்க வாழ்த்துறோம்ப்பா. இன்னைக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக அவங்க வந்திருக்கலாம், ஆனா இயேசுவின் நாமத்துல ஐ பிலீவ் இந்த நாள் முதல் கொண்டு இந்த சொல்லப்பட்ட அப்பா அந்த உன்னதமான அபிஷேகம்ப்பா இவங்க பங்கா இருக்க கடவுதுன்னு சபையோரா நாங்க வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா இயேசுவின் நாமத்துல. ஆமென் ஆமென். ப்ளீஸ் கோ. தேங்க் யூ வெரி மச். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிச்சிடலாமா? 2 பாயிண்டோட முடிச்சிடலாமா? யூ வாண்ட் த 3rd பாயிண்ட் ஆர் 2 பாயிண்டோட முடிச்சிடலாமா? சொல்லாமா வேண்டாமா அப்படின்னு எல்லாரும் தயக்கத்தில் இருக்கனால 2 பாயிண்ட்லயே முடிஞ்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதலாவது ஐக்கியம் நம்ம வாழ்க்கையில் என்ன கொண்டு வரும்? பாதுகாப்பு கொண்டு வரும். 2வது ஐக்கியம் என் வாழ்க்கையில் என்ன கொண்டு வரும்? ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம், 2வது அது என்ன எதை கொண்டு வரும்? பாதுகாப்பை கொண்டு வரும். ஸோ அது என்ன பண்ணும்? சத்ரு ஏகிற எல்லா ஆயுதத்துல இருந்தும் கம்ப்ளீட்டா என்னை மேற்கொள்ற கிருபையை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு யுத்த வீரத்துல, ஒரு யுத்த களத்துல நான் எப்படி இருக்குவேன்? விளையாடுற பாப்பா மாதிரி இருப்பேனா? இல்ல, யுத்த வீரனா, யுத்த வீரனா, யுத்த வீரனா நான் இருப்பேன் யுத்த களத்துல. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுப்போம். நம்ம வாழ்க்கையில இடிஞ்சு போயிருக்கிற காரியம் உண்மைதான், ஆனா தேவன் கட்ட விரும்புறார், தேவன் கட்ட விரும்புறார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு முழு இதயத்தோட அப்பா என்னை நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன்ப்பா, அப்பா நான் ஒப்பு கொடுக்கிற விரும்புகிறேன்ப்பா, அந்த அன்புனால என்னை நிரப்புங்கப்பா, என் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும்ப்பா, இடிஞ்சு போன காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் கட்டப்படணும்ப்பா, இன்னும் அநேக காரியத்தில் என்னால் ஜெயம் எடுக்க முடியலப்பா, அப்பா அதெல்லாம் எனக்கு ஜெயத்தை கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு ஜப சிந்தையோட நம்ம ஜபிக்கும் போது, போன வாரம் நம்ம எல்லாரும் கேட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தை, யூதாவே யூதாவே முதல்ல நீ எழும்பி, யூதா முதல் எழும்பி புறப்பட கடவன், அது மாதிரி நான் எழும்பும் போது என் வாழ்க்கையில நான் வெற்றியை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. 3வது பாயிண்ட் முடிச்சிட்டேன். வெற்றியை நான் எப்ப பார்க்க முடியும்? யூதா முதல் எழும்ப கடவன். ஜூடா யூ ரைஸ் அப், யூ ரைஸ் அப். துதியினால யூதான் கர்த்தர் யாரு சொல்றாரு? கெசியா நீ எழும்பு, நீ தேவனை துதிக்க ஆரம்பி, நீ தேவனை துதிக்க ஆரம்பி. யூதா எழுந்ததும் அவன் என்ன பண்ணான்? எழுந்து முன்னாடி போய் கானானியரை வீழ்த்தினானா? இல்ல, சிமியோனைட்ட கூப்பிட்டான், அவனோட சகோதரனை கூப்பிட்டான். நீயும் வா, நீ எழும்பி வா சிமியோனே, நீ எழும்பி வா. சகோதரர்களா ஒன்னா போனாங்க, பெருசியரையும் கொன்று போட்டாங்க, கானானியரையும் கொன்று போட்டாங்க. தேவன் வெற்றியை கொடுத்தார். ஸோ ஐக்கியத்தில் இருக்கு ஆசீர்வாதம், ஐக்கியத்தில் இருக்கு பாதுகாப்பு, ஐக்கியத்தில் இருக்கு
வெற்றி. ஹalleluya. எல்லாரும் எழும்பி நின்று ஒரு தேவ சிந்தையோட நம்மளை அர்ப்பணித்து, அப்பா அப்பா எங்க சபையில நாங்க ஐக்கியத்தோட ஒரு குடும்பமா இருக்க விரும்புறோம்ப்பா. ஒருத்தர் ஒரு பாரத்தை நாங்க சுமந்து ஒருத்தரை விசாரித்து, அப்பா நீங்க வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை அப்பா நாங்க பங்காளரா இருக்க விரும்புறோம்ப்பா. ஹalleluya ஹalleluya. நாங்க சும்மா இருக்க மாட்டோம்ப்பா. அப்பா இந்த சபை எங்களோட குடும்பம்ப்பா. ஒரு நாளும்ப்பா எல்லா காரியத்தையும் நாங்க சபைக்கு வருகிறவர்களா இருப்போம்ப்பா. சபையில வந்து தேவ பிரசன்னத்துல இருக்கிற ஜனங்களா இருப்போம்ப்பா. அப்பா எங்களால முடிஞ்ச காரியங்களை வாரந்தோறும் நாங்க சபைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம்ப்பா. அப்பா நாங்க ஒரு வாலண்டியர்ஸா இல்லப்பா, ஃபேமிலி மெம்பர்ஸாப்பா. அப்பா இந்த சபையில தேவ அன்பினால நிரப்பப்பட்ட ஜனங்களாப்பா. அப்பா ஒரு குடும்பமாப்பா நாங்க எழும்ப விரும்புறோம்ப்பா. அப்பா இந்த வருஷத்துலப்பா அப்பா எங்க தூசி எல்லாம் உதறிட்டு நாங்க எழும்பும்படி எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா அப்பா இந்த நாட்கள்ப்பா அப்பா எவ்வளவோ பிரச்சனை, போராட்டங்கள், வியாதி, வறுமையை நாங்க பாக்குறோம்ப்பா. அப்பா எவ்வளவு நாள் நாங்க உயிரோடு இருக்கோம் எங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனா நாங்க உயிரோடு இருக்கிற ஒரு நாளும்ப்பா அப்பா உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்க வாழணும்ப்பா. உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா நாங்க வாழணும்ப்பா. அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒரு ஜப சிந்தையோட கூட அப்பா அப்பா சமூகத்துல முழங்கால் போடணுமா போட்டுக்கங்க, சாஷ்டாங்கமா விழுகணுமா விழுந்துக்கங்க. தேவ சமூகத்துல ஒரு 2 நிமிஷம் உங்க இதயத்தை ஊற்றி, அப்பா என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. அப்பா உம்முடைய சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இடிஞ்சு போயிருக்கப்பா. அப்பா இடிஞ்சு போன நிலைமையில நான் இருக்கேனேப்பா. அப்பா பலவீனம்ன்ற சுவருப்பா அப்பா இடிஞ்சு சுக்குநூறா போயிருக்கப்பா. அப்பா என் வாழ்க்கையில பலவீனம்ப்பா, வியாதிக்கு மேல வியாதிப்பா, போராட்டத்துக்கு மேல போராட்டம்ப்பா, பிரச்சனைக்கு மேல பிரச்சனைப்பா. அப்பா 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 இன்றைய தினத்துலப்பா அப்பா உங்களோட வார்த்தை சொல்லுதேப்பா, மறுபடியும் நீங்க கட்டுவீங்கன்னு சொன்னீங்களப்பா. அப்பா கட்டுங்கப்பா, உடைஞ்சு போன அந்த சுவர்களை கட்டுங்கப்பா. அப்பா ஜெயம் எடுக்க முடியாத இருக்கிற அப்பா அநேக பகுதிகளை எங்க வாழ்க்கையில ஜெயம் எடுக்கும்படி நீங்க செய்யுங்கப்பா. அப்பா அப்பா அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா எங்க வாழ்க்கையில அநேக வருஷமா சில பிரேக் த்ரூக்காக நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கோம்ப்பா. நடக்கலையப்பா. அப்பா இந்த நாள்ப்பா கர்த்தர் உண்டு பண்ணின நாள்ப்பா. அப்பா என் வாழ்க்கையிலப்பா இருக்கிறப்பா அப்பா அந்த ஜெயம் எடுக்க முடியாத காரியத்துல நான் ஜெயம் எடுக்கும்படி அப்பா கட்டுங்கப்பா. உடைந்து போன காரியங்களை கட்டும்படி நாங்க ஜபிக்கிறோம்ப்பா. ரிமலா ரபாரி கலரபரி பலரபா ரிஷலரபரி கலரப்பா. 2 நிமிஷம் அப்பாவும் நீங்க மட்டும் என்னெல்லாம் அப்பா கிட்ட சொல்ல விரும்புறீங்களோ எல்லாத்தையும் அப்பா கிட்ட ஊற்றுங்க. அண்ணால் தன்னோட இதயத்தை ஊற்றி ஜபிச்சாலே அது போல உங்க இதயத்தை ஊற்றி, மனுஷங்க நம்மளை புரிஞ்சிக்காம இருக்கலாம், ஆனா இன்றைய தினத்துல தேவன் நம்மளை கட்டுகிற தேவனா. உடைஞ்சி போன எல்லா காரியத்தையும் தேவன் அறிஞ்சிருக்கார். ஜப வாழ்க்கை உடைஞ்சிருச்சா, ஊழிய வாழ்க்கை உடைஞ்சிருச்சா, ரிக்கலரப்பா துதி வாழ்க்கை உடைஞ்சிருக்கா, குடும்ப வாழ்க்கையே உடைஞ்சி போன நிலைமையில இருக்கா, ரிக்கலரப்பா உறவுகளுக்குள்ள ஒரு பிளவா, எல்லாவற்றையும் தேவன் கட்ட விரும்புகிறார். ஹalleluya ஹalleluya. ரிமலரபோ ரிக்கலரபோ ஷலரபா ரிக்கலரபா ஷிரிக்கலரபா. 2 நிமிடம் கர்த்தரோட சமூகத்துல ரிமலரபோ ஷரிக்கலரபா.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தர் ரெண்டென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்க ஒரு மனம் இருக்கிறதோ, எங்க ஐக்கியம் இருக்குதோ, கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். மகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தர் கொடுக்கிற ஜெயம், வெற்றி எல்லாம் எப்போதாமா வருது? ஒருமனப்பட்டு வேதம் சொல்லுகிறது, அவர் நாமத்தில் எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு மனம், அந்த ஐக்கியம் தான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம எல்லா சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருந்தாலும் இந்த பேக் கவர், பின்பாக இருந்து தாக்குகிற அந்த எல்லா தாக்குதலையும் சந்திக்க நமக்கு சபையாய், தேவ ஜனங்களாய் நாம் ஒருமனப்பட்ட ஐக்கியமாய் ஒருவர் தாங்குறது தான் நமக்கு பேலன். அதுதான் ப்ரொடெக்ஷன். அதை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஐக்கியம் இல்லாத காரியங்கள் என்ன? ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் ஐக்கியம் இல்லாத இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே இருக்கிறது. கர்த்தர் அதை மாற்றும்படி வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என் குடும்பங்கள் இருக்கிற எல்லா ஐக்கியத்தை கெடுக்கிற காரியங்கள் எல்லாம் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லா கோபங்கள், எல்லா வைராக்கியங்கள், எல்லா பிரிவினைகள், எல்லா ஆண்டவரே உம்மை துதிக்கிற கருத்து வேறுபாடுகள், எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் வல்லமையாய் கிரியை செய்யட்டும். அதுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய கரம் வல்லமையாய் கிரியைகளை செய்வதாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஒருவரை மாற்றி ஒருவர் குற்றம் சொல்லுவது, ஆண்டவரே ஃபால்ட் ஃபைண்டிங் எல்லாம் மாறுபடி ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா ஈகோ எல்லாம் மாறும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஒரு மனம் வர்றதுக்கு என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நான் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பீஸ் மேக்கராக இருக்கிற உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, நான் பீஸ் மேக்கராக இருக்கிறேன் ஆண்டவரே, சமாதானத்தை கொண்டு வருகிறவனாய், சமாதானத்தில் இணைக்கிறவனாய் இருக்கிற உதவி செய்யுங்க. வேதம் அதான் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரன் என்னப்படுவார்கள். மகளே, இன்றைக்கு ஒரு அர்ப்பணத்தை கொடுப்பாயா? மகனே, இன்றைக்கு ஒரு அர்ப்பணத்தை கொடுப்பாயா? நீ சமாதானத்தை உண்டு பண்ணுகிற மனுஷா நீ இருப்பாயா என்றால் நீ தான் கர்த்தருடைய பிள்ளை, நீ தான் தேவ ஜனம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை, ஐக்கியத்தை கொண்டு வருகிற பாத்திரமாய் கர்த்தர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஒருமனத்தை கெடுக்கிற எல்லா காரியங்களும் விலகட்டும் விலகட்டும் விலகட்டும். எல்லா பொல்லாத கிரியைகள் விலகட்டும். எல்லா மார்க்க பேதங்கள், மாம்சிக கிரியைகள் விலகட்டும். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா இருள் ஆதிக்கங்கள் குடும்பத்தில், ஆண்டவரே சபையில் இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்கள், ஒருமனத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விலகுவதாக. பொல்லாத ஆவிகளும் கரத்தை எடு என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய சமாதானம் உண்டாவதாக. வீடுகளில் கர்த்தருடைய நன்மை உண்டாவதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை இப்பொழுது ஒவ்வொருவரையும் மூடட்டும், ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடட்டும். ஒவ்வொரு மேல நம்முடைய வல்லமையான பிரசன்னம், அபிஷேக மகிமை எல்லாம் இறங்கி வருவதாக. கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கட்டும். கர்த்தர் கொடுக்கிற ஜெயம் இறங்கி வரட்டும். கிறிஸ்துவின் நற்கந்தம் இறங்கி வருவதாக. கர்த்தர் கொடுக்கிற சம்பூர்ண நன்மைகள், ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, ஆரோன் சிரசு மேல ஊற்றப்பட்ட அதே அபிஷேகத்தின் வல்லமை இப்போது இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேல இறங்குவதாக. வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் மறைவதாக. இப்போது ஒருமனமாய் ஜெபிக்கிற இந்த வேலையில இயேசுவின் நாமத்தில் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிற சொல்லுங்கப்பா. எல்லாரும் வாயில திறந்து ஒருமனப்பட்டு கைகளை உயர்த்தி என்னோட இணைந்து ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என் வீட்டிலேயோ, என் சபையிலேயோ, என் குடும்பத்திலேயோ, என் தேசத்திலேயோ இப்பொழுது தேவனுடைய சம்பூரண ஆசீர்வாதமும் நன்மையும் பாதுகாப்பும் ஜீவனும் வெற்றியும் பரிபூர்ண கிருபைகளும் இறங்கி வருவதாக, நிறைப்பதாக, சுகம் ஆரோக்கியம் உண்டாவதாக. பரிபூர்ண நன்மைகள் நிரம்பி வழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே.
ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்போது இப்படி வல்லமாய் உங்க பிரசன்ன மகிமை வெளிப்படுவதாக. வியாதிகள் மறையட்டும், பலவீனங்கள் மறையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் சம்பூர்ண நன்மைகள் நிறைவாய் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.